வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை பற்றி பேச இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் மாலதி. வணக்கம் லியோ. வணக்கம் சார். நம்ம தொடர்ந்து பேசிட்டு வந்தோம். இந்த டாஸ்க் லியோ மனசுக்குள்ளே திட்டிகிட்டே இருப்பார்ல, உடம்பு சரியில்லை, லீவ் கொடுக்குறானா கிராதகன், பரவாயில்ல கண்டிப்பாக. இல்லை நான் சீக்கிரமாக 2 நாள் ஆஃபீஸு சீக்கிரமாக தான் ஆஃபீஸ் வந்து போகிறேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் காலைல லேட்டாக தான் வரேன். பரவாயில்ல, அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் ஓகே தான் சார். தொழிற்சங்கம் வைக்கிறேன்னு வர சொல்லிட்டு இருக்காரு, அதனால தான் கேட்டுக்கிறேன். நம்ம டாஸ்மாக் விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்கூடாது. இப்போ மணல் மற்ற விஷயங்களில் இடி சரியாக விசாரணை செய்யலை, இல்லை கிடப்பில் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஆனால் இந்த டாஸ்மாக் விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்கூடாது. ஏன்னா டெல்லியில், தெலுங்கானாவில், அதே போல் இப்போது ஆந்திராவிலையும் இந்த விஷயம் ஒரு பெரிய அளவில் அதிர்வலையை உண்டாக்கியது. டெல்லியுமே ஏன்னா ஆட்சி மாற்றத்தையும் அங்கே கொண்டு வந்தது, தெலுங்கானாலையும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது. அதே மெத்தட் தான் தமிழ்நாட்டிலையும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. இப்போ இந்த டாஸ்மாகில் விசாகன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி குடும்பத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஆனால் இன்னும் விசாகன் அவர்கள்டே அந்த புயல் மையம் கொண்டுள்ளது. நேற்றைய தினம் தொடர்ந்து விசாகன் அவர்கள் வீட்டில், அதே போல் அந்த கிழிக்கப்பட்ட பேப்பர் இதுதான் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாக ஆச்சு. நேற்றைய தினம் இடி விசாரணையில் என்ன நடந்தது சொல்கிறேன். நீங்கள் ஆந்திரா மற்றும் டெல்லியில் நடந்த, சத்தீஸ்கரில் கூட அந்த மதுபான ஊழல் குறித்தெல்லாம் பேசினீர்கள். இப்போது ஆந்திராவில் ஆந்திர அரசு இந்த மதுபான ஊழலை விசாரிப்பதற்கு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருக்கிறது. அந்த சிறப்பு புலனாய்வு குழுவின் சம்மனை எதிர்த்து ஆந்திராவில் சில தொழிலதிபர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றம் செல்கின்றனர். நீதிபதிகள் ஜஸ்டிஸ் பர்திவாலா தலைமையிலான அமர்வு முன்பு இந்த முன்ஜாமீன் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர்கள் தரப்பில் எடுத்து வைக்கப்பட்ட முக்கியமான வாதம், இது அரசியல் உள்நோக்கத்துக்காக போடப்பட்ட வழக்கு. கவர்மெண்ட் மாறிடுச்சு பாருங்கள், கவர்மெண்ட் மாறினோடனே வேறு கவர்மெண்ட், தெலுங்கு தேசம் கவர்மெண்ட் எங்களை வேணும்னே இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது கோர்ட் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்குன்னா, நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்கலாம், ஆனால் அதற்காக கைது செய்து விசாரிக்கக்கூடாது என்று பொருள் அல்ல, முன்ஜாமீன் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லா ஸ்டேட்லேயும் இந்த லிக்கர் ஊழல் கட்சிகளையே காவு வாங்குகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். லியோ ஓப்பனிங்கில் ரொம்ப அழகாக எல்லா மதுபான ஊழல்களையும் கோடிட்டு காட்டினார். தமிழகத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை காவு வாங்கும். எனக்கு மனசை ஆற்று போகுது லியோ. நான் சொன்னது போல் ஒரு கட்டிடம் கட்டுவதில் ஊழல், சாலை போடுவதில் ஊழல், டிரான்ஸ்ஃபர்களில் ஊழல், இது போன்ற ஊழல்கள் எல்லாம் நம்ம பொதுமக்களோட கண்ணுக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு குறைந்தது 1 கோடி பேருக்கு தெரிந்த ஊழல் டாஸ்மாக் ஊழல். டாஸ்மாகில் பல வகையான ஊழல்கள் இருக்குது. பாட்டில்களை ரீசைக்கிளிங் பண்ணுறதுலேருந்து டாஸ்மாக் இப்போ இடி விசாரிச்சுட்டு இருக்க ஊழலில் ஒன் ஆஃப் தி ஊழல். டாஸ்மாக் மதுபானங்கள் வாங்குறாங்கல்ல, அந்த மதுபானங்களை வாங்கும்போது மது ஆலைகளுக்கு லிக்கர் போக பாட்டிலுக்கு ஒரு சார்ஜ் ப்ளே பண்ணுது டாஸ்மாக்கு. ஒரு 5 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாட்டிலுக்கு டாஸ்மாக்கு கொடுக்குது அந்த மதுபான ஆலைக்கு. அந்த 5 ரூபா எதுக்கு கொடுக்குதுன்னா, நீ புது பாட்டில் போடுறன்றதுக்காக 5 ரூபா கொடுக்குது. இவங்க பழைய பாட்டில் போட்டிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஃப்ராட்தனம். ஸோ இது போல் பல வகையான ஊழல்கள் இருக்குது. நான் முன்னாடி தொடக்கத்தில் அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் டாஸ்மாக் அமைச்சராக இருந்தபோது நான் பேசியிருக்கிறேன். டாஸ்மாக் அட்டையில் ஊழல்ப்பா, அந்த பாக்ஸில். ஆமாப்பா, எவ்வளோ மோசமாக இருந்தாங்கன்னா அந்த கரூர் கேங்கை பற்றி நான் பேசும்போது நான் சொல்லியிருக்கிறேன். டாஸ்மாக் கடைகளில் இந்த மதுபானங்கள் இறங்கக்கூடிய அந்த அட்டைகளை எடைக்கு போடுறதுக்கு ஒரு ஏலம். ஏன்னா அரசு சொத்துன்றதுனால ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கணக்கு வேணும்ன்ட்டு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்தந்த மாவட்டத்தில் கட்சிக்காரவனாவது ஏலம் போட்டு அதை எடுத்துக்குவான். டாஸ்மாக் அவங்களுக்கு விற்கும். அவங்க அங்கேருந்து அதை மொத்தமாக எடுத்து ஸ்கிராப்புக்கு போட்டு அது ₹1 எடுத்துப்பாங்க. இதை சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. தமிழகம் மொத்தத்துக்கும் சேர்த்து ஒருவர் தான் ஏலம் எடுப்பார். அவர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த அட்டையை ஏலம் எடுக்கிறதுக்கு இது. அதே போல் பார் ஊழலை நாம் சொல்லியிருந்தோம். இது போல் பலமட்ட ஊழல், இந்த பார் ஏலம் விடும் ஊழல் எல்லாம் நமது கண்ணுக்கு தெரியாது என்று ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொண்டாலும் பொதுமக்கள் ஒவ்வொருத்தனும் 10 ரூபா கொடுக்கும்போது அது ஊழல் நடைபெறுது. குடிமகன்கள்லாம் 10 ரூபாய் அதிகமாக வாங்குறாங்கன்னு கதறி இருந்தாங்க. எத்தனை இடத்துல இது வீடியோ எடுத்து போட்டு இது பஞ்சாயத்து ஆயிருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய், ஒரு மாதத்துக்கு 300 கோடி ரூபாய் ஜென்ரேட் ஆகுது. இதில் நீங்கள் கிரெடிட் கார்டில் வேறு இந்த அமௌண்ட்டை வாங்குறீங்க. இந்த அமௌண்ட்டெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறீங்களே, இன்கம் டேக்ஸும் அமலாக்கத்துறையும் இதை கண்காணித்து கொண்டு இருக்காதா? நீங்கள் ஒரு மாதத்துக்கு 300 கோடி ரூபாய், இது பாட்டிலுக்கு 10 ரூபாவில் மட்டும் 300 கோடி ரூபாய் ஜென்ரேட் ஆகுது. இது போக ப்ரொக்யூர்மெண்ட்டில் எல்லாம் தனியான ஊழல். அப்போது இது என்னைக்காவது ஒரு நாள் ஏஜென்சிஸோட ரேடரில் இது வருமா வராதா? எப்படி அப்படியே போயிடும். இது ஒரு டிப்ஸ் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்களாங்க சார்? நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம், 10 ரூபா டிப்ஸ் கொடுக்குறோம். ஃபேர் எனஃப்மா, நீங்கள் சொல்கிறது நியாயமா?
தனியார் கடையில் டிப்ஸுமா, அரசு ஊழியருக்கு எப்படிமா டிப்ஸ் கொடுப்பீங்க? இன்னொன்று டிப்ஸுன்றது நீங்களாக கொடுக்குறதா? நீங்கள் பொங்கல் தானே சாப்பிடுவீங்க வழக்கமா, பொங்கல் தின்னு முடிச்சோடனே ஏமா பில்லுக்கு மேலே 50 ரூபா கொடு அப்படின்னு கேட்பாங்களா உங்கள்கிட்ட? சரி, இப்போது நான் அந்த 10 ரூபா வந்து கடைக்காரர் வாங்குறாருல, அங்கேருந்து வாங்குறாருல, அந்த 10 ரூபாவை அவரே எடுத்துக்கிட்டா இதில் பெருசாக வந்து இது வந்து அந்த ஊழல்ன்றது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பரவலாக்கப்படும். அது எல்லாமே எல்லா கடையிலையும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது மேலே வரைக்கும் போகிறதா தான் பிரச்சனையா? ஆமாம். இப்போ அவர்கள் நான் 10 ரூபா கடை, இப்போ நான் ஒயின் ஷாப் வச்சுன்னா 10 ரூபா ஒருத்தர் வந்து கொடுக்குறேன். அந்த காசை நானே எடுத்துக்கிட்டு, இல்லை எங்கள் ஒயின் ஷாப்லேயும் ஒரு மேனேஜர் இருப்பார், கடைக்கு இன்சார்ஜ் ஒருத்தர் இருப்பார்ல, நாங்களே பிரித்து எடுத்துக்கிறோம். ஓகே, அப்படி எடுக்கும்போது எல்லா கடைக்காரரும் அப்படி எடுக்கும்போது அதில் வந்து ஒரு ஊழல் வராது. அது வந்து எல்லா கடையிலும் 5000 கடையில் நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடலாம். ஓகேங்களா? ஆனால் நான் 10 ரூபா வாங்கி என் உயரதிகாரிக்கு கொடுக்குறேன், அந்த உயரதிகாரி இன்னொருத்தர் கொடுக்குறாரு. அப்படி போயிட்டு ஒரு அரசியல் கட்சிக்கோ இல்லை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கோ போகும்போது தான் அது வந்து மணி லாண்ட்ரிங் அந்த மாதிரி நடக்குதா? இல்லை வந்து கீழே பண்ணுறாருல, ஒரு கடையில் காசு வாங்குறாருல, அங்கேருந்தே வந்து அது ஆரம்பிச்சிருந்தா? அங்கேருந்தே ஊழல் அது, அதுவும் ஊழல் தானே. நீ அரசு ஊழியர், இதை மறந்துடுறீங்க. மாலதியும் கேட்குறாங்க டிப்ஸ் கொடுத்த மாதிரி எடுத்துக்க முடியாதானே. அவர் அரசு ஊழியர். இன்னொன்று, அது தவறு என்று நிரூபிப்பதற்கு உங்களுக்கு லஞ்சம் கொடுக்காத பல டாஸ்மாக் ஊழியர்கள் மீது கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினான்னு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா? நம்மளே பேசியிருக்கோம்ல. ஃபார்ம் போட்டு வச்சுருக்காங்க, அதில் கடை நம்பர், ஊழியர் பேர், 10 ரூபாய் இவர் பாட்டிலுக்கு கூடுதலாக வாங்கியதால் 10 ரூபாய் வாங்க மாட்டாங்க, அதனால 8 ரூபாய் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பேசணும், ஞாபகம் இருக்கா? ஏன்னா 10 ரூபாய் ஒரு கடையில் வாங்கினதா அலிகேஷன் வந்தால் அந்த கடையில் வேலை பார்க்குறவங்க அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ணுன்னு மதுரை கிளை ஒரு உத்தரவு போட்டிருக்கு. இதை சர்க்கமெண்ட் பண்ணுறதுக்கு 8 ரூபாய் கூடுதலாக வாங்கியதற்காக குற்றச்சாட்டு ஒருத்தரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் நடந்துச்சு. நீங்களே இதை ஆவணப்படுத்தி இருக்கிறீர்கள். அப்போ எப்படி இது ஊழல் இல்லைன்னு சொல்ல முடியும்? கடையில் இருப்பவர்கள் பிரித்து கொண்டாலும் சரி, மேலதிகாரிகளுக்கு பிரித்து கொடுத்தாலும் சரி, ஊழல் தானே சார். அது ஊழல் தான் சார். இப்போ இங்கே பாருங்களேன், அந்த காசு வந்து சார் நான் சொல்கிறேன் பாருங்க, நம்ம வந்து ஒரு கடைக்கு போகிறோம், சார் சொல்கிற மாதிரி ஒரு 2 இட்லி சாப்பிட்றேன்னு வைங்களேன், நான் ஆசையாக அவங்களுக்கு 10 ரூபா கொடுக்குறது வேற, அவங்க தலையில் தட்டி நம்ம தலையில் தட்டியே 10 ரூபா கொடுத்துட்டு போன்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் வாங்குறது வேற. அது மட்டுமல்ல மாலதி, தனியார் 10 ரூபாயில் 20 ரூபா கூட வாங்கிக்கலாம். அரசு ஊழியர்கள் நீங்களாக முன் வந்து கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ரேஷன் கடைக்கு போகிறீங்க, சர்க்கரை 60 ரூபா 1 கிலோ, 5 கிலோ வாங்குறீங்க, 300 ரூபாய் தான் நீங்கள் கொடுக்கணும். சார் நீங்கள் வெயிலில் கஷ்டப்படுறீங்க, இந்தாங்க 350 ரூபா வச்சுங்க, நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? அப்படி கொடுக்கறது மூலமாக என்ன ஆகும்னா, எனக்கு 5 கிலோ சக்கரை கொடுக்கறதுக்கு பதிலாக அவர் 5.5 கிலோ கொடுத்துட்றாருன்னு வைங்களேன், இதுதான் ஊழல். ஊழல் இன்னொன்று இல்லை சார், அதாவது அது ஊழல் அடுத்த கட்டமாக போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நான் கொடுக்குற 50 ரூபாய், அவ்வளோ தூரம்லாம் பேச வேண்டாம். 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் ஊழல். அதான் சார். இப்போ முதலமைச்சர் அவர்களை நம்ம பார்க்க போகிறோம்னா, அவருக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அதிக காசுல கிஃப்ட் கொடுக்க முடியாது. 1 லட்ச ரூபாய் வாட்ச் கொடுக்க முடியாது, அவங்க வாங்க முடியாது நம்மகிட்ட இருந்து. ஏன்னா அதுக்கு ஃபேவராக அவர் நம்மளுக்கு ஏதாவது செஞ்சிருப்பாரு. சட்டப்படி பார்த்தீங்கன்னா there is no free lunch. அப்படிதான் இதை வந்து சட்டம் பார்க்கும். அதனால்தான் முதலமைச்சர் அமைச்சர்களுக்கு பரிசு பொருட்கள் வந்தால் அவர்கள் அதை அரசு கஜானாவில் கொடுக்க வேண்டும். இவர் வெக்கமே இல்லாமல் 45 லட்ச ரூபாய் வாட்சை இன்னும் கட்டிட்டு சுற்றுறாரியா? சார் இங்கே வாங்க சார். இல்லை, நான் அதை சொல்லிட்டு தான் போவேன், நீங்கள் தான் இப்போ ஆரம்பிச்சிங்க. இது விளையாட்டு கிடையாது மாலதி. ஃப்ளோ போயிட போகுது. இல்லை, வரும் நான் திருப்பி வந்துக்கிறேன், நான் விட மாட்டேன். நான் இதை வாட்ச்மேன் ரொம்ப நாளாச்சு பேசி எனக்கு என்ன கிஃப்டா அந்த 45 லட்ச ரூபாய் ஏமா அது கிஃப்டோ ஏதோ ஒன்றுமா? நீங்கள் அரசு ஊழியர்மா, பப்ளிக் சர்வெண்ட்டுமா, சீஃப் மினிஸ்டர்மா, ஏதுமா உங்களுக்கு இந்த வாட்ச்சு? அரசு ஊழியர்கள் அவங்களோட சொத்து கணக்குகளை வந்து தெரிவிக்கணும்ல. நீங்கள் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யும்போது தெரிவிக்கிறீங்களா? 45 லட்ச ரூபாய் வாட்ச் அசட்டா இல்லையாம்மா? இது 1000 ரூபாய், இது விற்று என்ன 100 ரூபாய் கூட போகாது இது, ரைட்டா? அது 45 லட்ச ரூபா வாட்ச் விற்றா குறைஞ்சது 40 லட்ச ரூபாய்க்கு போகுமா? அப்போ அது அசட்டை டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களா? கொளத்தூர் தொகுதியில் 2021 நீங்கள் தாக்கல் செய்த வேட்பு மனுவில் அது காண்பிக்கப்பட்டிருக்குதா? இல்லை. அப்போ எப்படி வந்துச்சு? வாங்கினீர்களா? அவங்க மருமகன் கொடுத்துருப்பாரு. மருமகன் நிறைய வாட்ச் வச்சுருக்காரு, அதில் ஒன்று கொடுத்துருப்பாரு. அப்போது மருமகன் உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாலும் நீங்கள் கருவூலத்துக்கு கொடுக்கணும். அதை நீங்கள் கட்டிக்கிட்டு டிஸ்பிளே பண்ணுறீங்களேன்றேன். நான் சொல்கிறது புரியுதா? அண்டு அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், அமைச்சர் பெருமக்கள் எல்லோருக்கும் அரசு வாகனம் உண்டு. எவனோ ஒருத்தனோட ரேஞ்ச் ரோவர் காரில் தைரியமாக சுற்றுறீங்களே, கூச்சமே இல்லாமன்னு கேட்குறேன். இந்த குடும்பத்தை பற்றி சுட்டி காட்டுறதுக்காக நான் இதை சொல்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்க, நான் வேணுக்குன்னு சொல்கிறேன்னு புரிஞ்சுக்காதீங்க. ரேஞ்ச் ரோவர் காரில் தானே போகிறாரு. யாருது அந்த காரு? ரெட் அண்ட் பிக்சர்ஸ் பேரில் இருந்துச்சு, கரெக்டா? அப்படி ரேஞ்ச் ரோவர் காரில் தான் போகணுமா நீங்கள்? இப்போ டாஸ்மாக்கு வரேன். ஸோ இது பெரிய ஊழல். இது இப்படி ஒரு கேஷ் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு சூழலில் இது சிக்கலை ஏற்படுத்தும் என்பதை முதல்வர் அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். இப்போது இந்த டாஸ்மாக் அப்டேட்டை சொல்லிவிட்டு திருப்பி போகலாம். அந்த சோதனைகளோட அப்டேட்டை சொல்லிவிட்டு 2வது நாளாக இன்று திரு விசாகன் IAS அவரது வீடு
கே ஸ்மார்ட் என்ற ஒரு தனியார் நிறுவனம், திரைப்பட தயாரிப்பாளர் திரு ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் திரு தேவகுமார், டான்ஜெட்கோ கான்ட்ராக்டர் திரு ராஜேஷ்குமார், எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸின் மேலாளர் திரு மேகநாதன், சேத்பட்டைச் சேர்ந்த தொழிலதிபர் திரு பாபு மற்றும் திரு ரதீஷ் ஆகியோர் வீடுகளில் இந்த தருணத்திலும் சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் திரு விசாகன் அவர்கள் நேற்று இரவு 9 மணி வரை திரு விசாகன் அவர்களை விசாரித்தார்கள். விசாகன் அவர்களது மனைவியையும் அமலாக்கத்துறை அழைத்து சென்றது விசாரணைக்கு. மாலை 5 மணிக்கு விசாகன் அவர்களின் மனைவியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். இரவு 9 மணிக்கு திரு விசாகன் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரது வீட்டிலேயே தான் இருந்தார்கள். இன்று காலை சோதனை தொடர்கிறது. இன்று காலை திரு விசாகன் அவர்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீண்டும் விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். நான் குறிப்பிட்ட அந்த மீதமுள்ள இடங்களில் சோதனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அண்டு நேற்று திரு விசாகன் அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இந்த வாட்ஸ்அப் சேட்ஸோட பிரிண்ட் அவுட்ஸ் எல்லாம் இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். இந்த எலெக்ஷனுக்கான நரேட்டிவ் எப்படி செட் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். அமலாக்கத்துறை சோதனைக்கு போகுது. அந்த சோதனையில் சில ஆதாரங்கள் வெளியே வருகின்றன, ஊடகங்களுக்கு அந்த ஆதாரங்கள் கிடைக்கின்றன. தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சி அந்த ஆதாரத்தை கையில் எடுத்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று இந்த விசாகன் அவர்கள் வீட்டுக்கு பக்கத்திலேருந்து எடுத்த அந்த ஆதாரங்களை எல்லாம் பதிவிட்டு, அந்த புகைப்படங்களை பதிவிட்டு, டாஸ்மாக் எம்டி வீட்டின் அருகே கிழிந்த நிலையில் டாஸ்மாக் நிறுவனம் தொடர்பாக முக்கிய விவரங்கள் குறித்த வாட்ஸ்அப் சேட் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கிடைத்ததாகவும், இதான் முக்கியம், துணை முதல்வர் உதயநிதியின் நண்பர் ரத்தீஷிடம் பேசியது என்றும் தகவல்கள் வருகின்றன. டாஸ்மாக் நிறுவனத்தின் எம்டிக்கு உத்தரவுகள் கொடுக்க இந்த ரத்தீஷ் யார்? டாஸ்மாக் ஏலம் வெளிப்படையாக நடந்தால் திமுக நிர்வாகிகளுக்கு பாதிப்பு என்று அதன் எம்டியிடம் ரத்தீஷ் கூறுவது யாருக்கான குரல்? உதயநிதியுடன் டாஸ்மாக் எம்டி எடுத்த புகைப்படத்தை, விசாகனும் உதயநிதி எடுத்த புகைப்படத்தை அவருக்கே அனுப்பும் அளவிற்கு அதிகாரம் படைத்தவர் யார்? இந்த கான்டெக்ட் நமக்கு தெரியல. பட்டு விசாகனும் இந்த உதயநிதி எடுத்த ஃபோட்டோவை ரத்தீஷ் அனுப்பியதா அதிமுக குற்றம் சுமத்துகிறது. அதாவது அவருக்கே அனுப்புதுன்னா ரிமைண்ட் பண்ணுறார் போல இருக்கு. பார்த்தியா, அவர்கிட்ட கேட்டிருக்கலாம் ஒரு வேலை, யார் சொன்னது இது அப்படின்ட்டு. ஃபோட்டோவை அனுப்பின உடனே சின்னவர். டாஸ்மாகில் வாங்க வேண்டிய மதுபானங்கள் பட்டியலை அதன் எம்டிக்கு அனுப்பும் அளவிற்கு அதிகாரம் படைத்த இந்த ரத்தீஷ் தான் திமுகவின் புதிய பவர் சென்டரா? லாஜிக்கலாக பார்த்தால் ரத்தீஷ் என்னும் தனிநபரின் மெசேஜுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் டாஸ்மாக் எம்டிக்கு துளியும் இல்லை. இவர் துணை முதல்வருக்கு இணை முதல்வராக இருப்பதனாலோ என்னவோ அனைத்து அதிகாரிகளும் பணிந்தார்களா? ரத்தீஷை நெருங்கும் ஈடியின் விசாரணை வளையம். ஸ்கெட்ச் உதயநிதிக்கா? யார் இந்த தியாகி எனவும் தியாகியின் பின்புலத்தில் உள்ள அந்த சார் யார் எனவும் கேள்விகள் எழுகின்றன. கேள்விகளுக்கான பதிலும் அதற்கான தண்டனைகளும் விரைவில் கிடைக்கும் என நம்புவோம் அப்படின்ட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அறிக்கை ஒன்றை நேற்று வெளியிட்டிருக்கிறார்கள். நான் முதல்வர் அவர்கள் ஊட்டியில் இருந்ததை பற்றியெல்லாம் நான் பேசிய போது நேற்று நம்ம விரிவாக பேசினோம். அவர் இருந்தது எவ்வளவு தவறு என்று நான் பேசினோம். இந்த ஸ்கேம் எப்படி நடந்திருக்குன்றதை ரொம்ப எளிய முறையில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர் கேங்கை வைத்து டாஸ்மாகை நிர்வாகம் செய்த வரை பெரிய அளவில் மணி லாண்ட்ரிங் சிக்கல் எழவில்லை. அவர் அந்த வசூல் பண்ணுற பணத்தை எங்கே வச்சாருன்றது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கைதாகி சிறை சென்ற பிறகு டாஸ்மாக் வசூலை யார் பார்க்குது? ஏன்னா நான் சொன்ன இந்த ஒரு சைஸபிள் அமௌண்ட், 10 ரூபாயில் ஒரு அமௌண்ட் வந்துட்டுருக்கு, ப்ரொக்யூர்மெண்ட்டில் ஒரு அமௌண்ட் வந்துட்டுருக்கு. அந்த வாட்ஸ்அப் சேட்ஸை பார்த்தீங்கன்னா என்ட்ரிகா வகையான மதுபானங்கள், என்ட்ரிகா பிராண்டி, என்ட்ரிகா விஸ்கி, இது போன்ற இந்த என்ட்ரிகா ஓட்காவா இன்னொரு பியர் இல்லை, 4 அந்த மதுபானங்களை வாங்குங்கள்னு உத்தரவு போடுறாரு. அதை ஏடிஎம்கே கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போல் ஏராளமான கேஷ் அதுலேருந்து ஜென்ரேட் ஆகுது. அந்த ஏராளமான கேஷு பார்ட்டி ஃபண்டுன்னு இவங்க வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பார்ட்டி ஃபண்டு தான், அதுபோல் வசூல் செய்த பார்ட்டி ஃபண்டு தான் அந்த ஒற்றை எழுத்து ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் மூலமாக தமிழகம் எங்கும் முதலீடுகள் செய்யப்பட்டனன்றதெல்லாம் முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். அதை சபரீசன் அந்த வசூலை பார்த்து கொண்டிருந்தார். செந்தில் பாலாஜி தான் அந்த இது பார்த்துக்கிட்டு இருந்தார். செந்தில் பாலாஜி அவர்கள் சிறை சென்றதும் இந்த துறை அமைச்சர் திரு முத்துசாமி அவர்களிடம் வருகிறது. முத்துசாமி ரொம்ப தளர்ந்துட்டார், வயது முதிர்ந்தவர். ஏன்பா இந்த வசூல்லாம் என்கிட்ட வராதிங்கப்பா, என்கிட்ட இது கொண்டு வராதிங்க, என்ன வச்சு பண்ணிக்கிங்க. அது ஈடிக்கும் தெரிஞ்சிருக்கு, எல்லா ஊருக்கே தெரியும். எனக்கு இதை வசூல் பண்ணி இதை உங்கள்கிட்ட இந்த பார்ட்டி ஃபண்டு கொடுக்குறதுலாம் நம்மளால முடியாது, என்ன வச்சும் பண்ணிங்க, என்கிட்ட வராதிங்க. ஃபஸ்ட்டு அந்த போர்ட்ஃபோலியோ வேணான்னார் அவர். ஆனால் இல்லைண்ணே, வேறு அவங்களுக்கு என்னன்னா மற்றவனாக இருந்தானே இதில் கொஞ்சம் எடுப்பான்.
முத்துசாமி எடுக்க மாட்டார், ஒதுங்கிடுவார்னு சொல்லிட்டு அண்ணன் நீங்கள் தானே வச்சுக்கணும் அப்படின்னா, சரிப்பா என்ன இதில் இன்வால்வ் பண்ணாதீங்கன்ட்டு ஒதுங்கிட்டார். 2 மாதம் அண்ணா நகர் கார்த்தி இந்த வசூலில் பார்க்குறாரு. அதுக்கு பிறகு அப்போதைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இவங்கெல்லாம் இன்னும் எல்லாத்தையுமே மாப்பிள்ளையே எடுத்துன்னு இருந்தால் அப்புறம் நமக்குன்னு என்ன இருக்குது, நம்ம இந்த வசூலை மேனேஜ் பண்ணுவோம் பார்ட்டி ஃபண்டை. ஸோ கட்சியினருக்கு உத்தரவு, பார்ட்டி ஃபண்டை பிரித்து கொடுக்கணும். இந்தந்த துறையெல்லாம் மகனுக்கு, இந்தந்த துறையெல்லாம் மருமகனுக்கு. பிடிஆர் அவர்கள் என்று சொன்னார், ஞாபகம் இருக்குதா? த சன் ஹாஸ் ஏர்ன்ட் 15,000 crores, சன்னிலா ஹாஸ் மேடு 30,000 crores. இதெல்லாம் பார்ட்டி ஃபண்டு. இது அவர் சொல்லி 2022 பிரித்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ டாஸ்மாகோட இந்த பார்ட்டி ஃபண்டு இந்த இளைய தலைமுறையினிடம் வருகிறது. வந்த உடனே வாங்குறாங்க. அதில் இப்போ இந்த பார்ட்டி ஃபண்டை வசூல் பண்ணணும்னா சம்படி ஷுட் கோஆர்டினேட் இல்லை. 3 வருடங்களாக விசாகன் அங்கே தான் இருக்கார். சம்படி ஷுட் கோஆர்டினேட் இல்லை. இந்த 10 ரூபா ராமதுரை முருகன் வசூல் பண்ணி கொடுத்துருவார். ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங்கில் வாங்குற காசெல்லாம் ராமதுரை முருகன் பார்த்துப்பார். இந்த என்ன பிராண்டு வாங்கணும், பார் லைசன்ஸு கொடுக்கறது, ஏன்னா அதில் தானே காசு உங்களுக்கு. L2 லைசன்ஸ் தானே, FL2 லைசன்ஸு அண்ட் அது போக டாஸ்மாகோட உடனிணைந்த பார்கள், அது இதில் தான் பெரிய காசு. இது மாதம் மாதம் ஒரு பெரிய தொகை ஜென்ரேட் ஆகுது. இதை கோஆர்டினேட் பண்ணணும்ல. இது யார் பண்ணுறதுன்னா நம்மளே கையில் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல தான் இணை முதல்வர் என்று இவர் வர்ணிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வர்ணிக்கக்கூடிய ரத்தீஷ் உள்ளே வருகிறார். இப்போ ஒரு சின்னவரே விசாகன்ட்ட பேசிகிட்டு இருக்க முடியுமா? அவர் சினிமா கதை கேட்பாரா, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரா? நான்சென்ஸ். அதனால் இதெல்லாம் நீ பார்த்துக்க என்று சொல்லிவிட்டார். ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் சிறை சென்றது முதல் டாஸ்மாகில் இருக்கக்கூடிய வசூல் சின்னவரால் மேனேஜ் பண்ணப்படுது. இப்போது கருணாநிதியாகவோ அல்லது ஸ்டாலினாகவோ, ஏன் ஈவன் திரு சபரீசன் அவர்களாகவோ இருந்தால் இது தேர்தலுக்கு தேவைப்படும் என்பது அவங்களுக்கு தெரியும். எங்கேயாவது ஒரு இடத்துல போய் வச்சுட்டு எலெக்ஷன் இடத்துல எடுத்து நீங்கள் கேண்டிடேட்டுக்கு கட்சி நிதின்னு கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு கொடுக்கணும். இவங்களுக்கு கொடுக்குற ஐடியாவே இல்லை. நம்ம ஏற்கனவே நமது நிகழ்ச்சியில் 2 வாரங்களுக்கு முன்னாடி காசு இருக்கவனுக்கு தான் டிக்கெட்டு, 25 கோடி செலவு பண்ணுறவனுக்கு தான் டிக்கெட்டு, பார்ட்டிலேருந்து ஃபண்டு வராது, பணம் இருக்கிறவனா பார்த்து செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? இவங்களுக்கு இந்த பார்ட்டி ஃபண்டை எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுற ஐடியாவே இல்லை. வாங்கி 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 கோல்டுலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கோல்டு அதை விவரங்களை சேகரித்து பின்னாடி சொல்கிறேன். வாங்கி ஒரு அமௌண்ட்டு சேர்த்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரில. பணம் சேகரிக்கப்பட்டு ஏராளமான பணம் இருக்கிறது. ஒரு ரஃபாக சுமாராக சொல்கிறேன் நான், அது ஒரு 10-20 கோடியை தாண்டும். ஒரு 2000 கோடி 3000 கோடி சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. சபரீசனிடம் இந்த பணம் சேர்ந்தால் அவருடைய சிந்தனை எப்படி வேலை செய்யும்? விண்வெளியில். எக்ஸாக்ட்லி மேன். நாம் எலான் மஸ்காக ஆக வேண்டும். விண்வெளிக்கு ராக்கெட் ஏவுவது தொடர்பான தொழிலில் ஈடுபட வேண்டும் என்று வானம் என்று ஒரு நிறுவனத்தை தொடங்கி சமீர் பரத்ராமோடு சேர்ந்து நாம் அந்த தொழிலை தொடங்கலாம். இல்லைன்னா வாட்ச் வாங்குவார். அவருக்கு பிடிச்சது 33 கோடிக்கு தான் இருக்குது, இதை விட அதிகமாக வாட்ச் இல்லையான்னு விசாரிச்சுன்னு இருப்பார். அவர் அதை செய்வார். சின்னவருக்கு தெரிந்ததெல்லாம் சினிமா. சரி, ரெட்ஜெண்ட்டை வச்சு ஒரு பெரிய ஹீரோ வச்சு ஒரு 2-3 படம் எடுக்கலான்னா அப்போ திட்டுறாரு. இதுக்கு முன்னாடி சினிமான்னு சுற்றி நின்ற பரவாயில்ல, மந்திரி ஆகிட்டேன், ஒழுங்காக அந்த சினிமா கினிமெல்லாம் தூக்கி ஓரமாக வைன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார். இப்போது என்ன செய்வது? ரெட் ஜெயின் மூலமாக தான் பண்ணக்கூடாது. ரெட் ஜெயின் மூலமாக தான் பண்ணக்கூடாது. நான் விடியல் பிக்சர் அப்புறம் செண்பகமூர்த்தி பேர் உடனே ஒரு மகேஷ் சொல்வார், மச்சி ஏன் அதை போய் பார்த்துக்கிட்டு நம்மளே ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படிப்பா ஸ்டார்ட் பண்ணுறது? நம்ம சகலை இருக்கார், நம்ம பையன் இருக்கான் ஒருத்தன், வாலாடி கார்த்தி சகலை, ஆகாஷ்னு சொந்தக்கார பையன் தான். அப்படியா, என்ன பண்ணிட்டுருக்கான்? அவன் சினிமாவில் தான் இருக்கான், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கான். அப்படியா தம்பி, படம் தயாரிக்கிறியா? அதுக்கு என்னென்ன நீ ஏன் துட்டு செலவு பண்ண போகிற என்று அப்படி உதயமாவது தான் இந்த டான் பிக்சர்ஸ், விடியல் பிக்சர்ஸ். சரி, அதுலேயும் நீங்கள் சாதாரணமாக அந்த குத்துப்பாட்டு இருக்கக்கூடிய படங்களை எடுத்து விட்டால் நாளை தந்தைக்கு தெரிந்தால் கேள்வி கேட்க மாட்டாரா? அப்போ எப்படிப்பட்ட படத்தை எடுக்க வேண்டும்? திமுகவின் வரலாறை சொல்லக்கூடிய ஒரு படத்தை எடுத்தால் நன்றாக இருக்குமா? தேர்தலுக்கும் அது பயன்படுமா? என்ன படம்? பராசக்தி பீரியட் ஃபிலிம், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை காட்டக்கூடிய ஒரு திரைப்படம். இப்போ அப்பா பெருமைப்படுவாரா? பார்த்தீங்களாப்பா, எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க? ஜனவரி 2026. ஏன் ஜனவரி? அப்பா அந்த படம் 2 மாதத்தில் எலெக்ஷன். பார்த்துட்டு தமிழக இளைஞர்கள் எல்லாம் எழுச்சி பெற்று இந்த படத்தை பார்த்து மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அப்படியே வாக்களிப்பார்கள். அப்போ யாரை போடலாம்? எஸ்கே நல்லாயிருக்கும். எஸ்கேட்ட கால் ஷீட் இல்லையே. யார் கால் ஷீட் வச்சுருக்காங்க? இந்த சத்யஜோதி ஃபிலிம்ஸ் கூப்பிடு வந்தால. என்னப்பா கொடுக்க மாட்டேனேம்மா கால் ஷீட்டு, உன் படம் வரணுமா வேணாம்மா? இல்லை செல்வமணி சொன்னார்ல, பெரிய இடத்து இன்ஸ்ட்ரக்ஷன்.
சரி என்ன அதோடு நின்றுட்டு அப்புறம் இப்படி தனுஷை வச்சு ஒன்று பண்ணுவான் நம்ம தம்பி. எத்தனை வாட்டி தனுஷ் கடன் கொடுத்தவன் கேட்கும் போதெல்லாம் தனுஷை கூப்பிட்டு அவன் தனுஷ் எங்கால் இது என்ன பழக்க வழக்கம் கொடுத்த கடனை திருப்பி கேட்குறதுன்னு தனுஷை நாம் காப்பாற்றி இருக்கிறோம். தனுஷை வாங்க சிம்பு அந்த தம்பி வீட்டில் தான் எப்போ பார்த்தாலும் தூங்கின்னு இருக்கும். வா சும்மா தானே இருக்க, வா தம்பி நீ ஒரு படத்தை நடி. அதர்வா அவருக்கு படமே இல்லை, வாப்பா அப்படின்னா சந்தோஷமாக வரேங்க. சரி இப்போது இத்தனை பெரிய ஹீரோவை போட்டு படம் எடுக்கணும். எல்லா படத்தோட பட்ஜெட் 4 படத்துக்கும் சேர்த்தனா ஒரு 500-600 கோடி வரும். எப்படி கணக்கு சொல்லுவது? ஆந்திராவில் இருக்கிற அதே மெத்தடை இங்கே யூஸ் பண்ணோன்னா யாரும் நம்மளை கேள்வி கேட்க முடியாது. என்ன மெத்தட் ஆந்திராவில்? ப்ராஃபிட் ஷேரிங். இது சொன்னேன்ல, ப்ராஃபிட் ஷேரிங். கதாநாயகன் தன்னுடைய சம்பளத்தையே வாங்காமல் படத்தில் நடிப்பார். படம் ஓடியதும் தயாரிப்பாளர் பணத்தை போட்டு படம் எடுத்துருவார். படம் ஓடி 200 ரூபா வந்துச்சுன்னா இவர் ஒரு நடிகர் 150 ரூபா எடுத்துருப்பார், அவர் செலவு பண்ணது போக இல்லை இது வயசு வருஷம் இப்படி வேணாலும் ஒரு ரேஷியோவில் எடுத்துப்பாங்க அப்படின்னு கணக்கு அமைச்சிடலாம். நான் ஆக்சுவலாக இவங்க பணத்தை முன்னாடியே கொடுத்துருவாங்க. அப்போ இந்த டாஸ்மாகில் வசூல் பண்ண காசு இல்லை சார், அதான்ப்பா கொடுத்துருவாங்க. டாஸ்மாக் ஆமாம் கொடுத்துருவாங்க. ஆனால் பணம் கட்டுறது இப்படி கடன் கட்டுறோம். எஸ் பிடிச்சிட்டிங்க. நன்றாக கவனித்து பார்த்தா சூடோ எஃபடின் வித்த ஜாஃபர் சாதிக் என்ன செய்தார்? அந்த பணத்தை படத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணார். இவங்க எடுக்கிற படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று போதை மருந்து விற்ற படம், இன்னொன்று சாராயம் விற்ற படம். கரெக்டா? திருப்பி புத்தி எங்கே போகுது? ஜாஃபர் சாதிக்கும் எவ்வளவோ இன்வெஸ்ட்மெண்ட் ஹோட்டல்கிட்டலாம் கட்டியிருக்காரு, புகாரி ஹோட்டல்லாம் வச்சுருந்தார், லாட்ஜெலாம் கட்டியிருந்தார். ஆனால் அவர் சினிமா எடுப்பதற்கான காரணம் என்ன? சினிமா எடுத்தால் தான் இந்த குடும்பத்தை உள்ளே கொண்டு வர முடியும். குடும்பமே சினிமா பைத்தியன்னு பலமுறை சொல்லியிருக்கேன்னா. மங்கை திரைப்படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவுக்கு யார் சிறப்பு விருந்தினர்? கிருத்திகா இருந்தாங்க. கிருத்திகா இயக்கக்கூடிய அடுத்த படத்தை தயாரிப்பதாக இருந்தது, அதுக்குள்ளே தூக்கி போட்டாங்க டெல்லி போலீஸ். ஸோ மீண்டும் இவர்களுடைய புத்தி சினிமாவுக்கு நோக்கி செல்கிறது. இப்போது உளவுத்துறையை பற்றி நான் தொடர்ந்து விமர்சனங்களை வைத்து கொண்டிருக்கேன். நீங்கள் தான் உளவுத்துறையோட தலைவர், பார்க்குறீங்க. சிஎம்க்கு தெரியாது, அஃப்கோர்ஸ் பாவம் அவர், விடுங்க தெரியாது. இங்கே என்ன நடக்குதுன்றது சிஎம்க்கு தெரிஞ்சது, உளவுத்துறைக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருக்கணும். சவுக்கு சங்கர்கிட்ட யார் பேசுகிறா? குறிஞ்சி இல்லத்துக்கு ராத்திரி 9 மணிக்கு சவுக்கு சங்கர் எப்படி போய் சின்னவரை பார்த்தாருன்றதெல்லாம் கண்டுபிடிச்சி முதல்வருக்கு சொல்ல தெரிஞ்ச உளவுத்துறைக்கு அதே குறிஞ்சி இல்லத்தில் இத்தனை படத்துக்கான டிஸ்கஷன்கள் நடைபெறுகிறது. இந்த படத்துக்கான இவ்வளோ பட்ஜெட்டு என்னைக்கா இருந்தாலும் இது சிக்கலாகுன்றது உளவுத்துறை முதல்வருக்கு சொல்லியிருக்க வேண்டுமா வேண்டாம்? அதானே உளவுத்துறையோட வேலை. யாருக்காக வேலை செய்கிறீங்க நீங்கள்? சீஃப் மினிஸ்டரோட நலனுக்காக தானே வேலை செய்கிறீங்க. சார் தப்பு நடக்குது, இந்த படம் எடுக்கிறாங்க, என்னைக்கா இருந்தாலும் ஏஜென்சி சும்மா விடாது. இது நீ நானே நம்பிக்கலாம். என்கிட்ட கூட அப்படி சொன்னாங்க, நானும் நம்பிக்கிட்டேன். ப்ராஃபிட் ஷேரிங் மெத்தட் இல்லை அங்கே சொல்லி டான் பிக்சர்ஸ்னு பேசணுன்னா வந்துட்டாங்க. என்னென்ன இந்த மாதிரி பண்ணுறீங்க சொன்னாரா? எனக்கு தெரியாதுல்ல, இதை பற்றி நம்பிக்கிட்டேன் நான். ஓ ப்ராஃபிட் ஷேரிங்னா என்னப்பா அண்ணே, இப்போ ஹீரோ பணமே வாங்காமல் நடிப்பாங்க என்ன? பரவாயில்ல, இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்களே சிவகார்த்திகேயன் கடுசுலாம். அப்புறம் இண்டஸ்ட்ரியில் விசாரிச்சா நல்லா நடி. சரி இவ்வளோ நாள் ஏன்னே ப்ராஃபிட் ஷேரிங்கில் நடிக்கலைவங்க? அப்படியே ப்ராஃபிட் ஷேரிங்கில் நடிக்கிறதா இருந்தாலும் பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குது, அந்த நிறுவனங்களுக்கெல்லாம் ப்ராஃபிட் ஷேரிங் நடிக்காமல் நேற்று பட கம்பெனி ஆரம்பித்த சின்ன பையனோட கம்பெனியில் போய் எப்படி ப்ராஃபிட் ஷேரிங்கில் நடிக்கிறாங்கன்ற கேள்விகளை பின்னால் எழுப்புகிறார்கள். ஸோ ஒரு உளவுத்துறை இதை சொல்லியிருக்கணுமா வேணாமா? இது சிக்கலாகுது. டாஸ்மாக் எம்டி இதை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உளவுத்துறை சொல்லியிருந்தால் இதை தவிர்த்திருக்கலாம் அல்லவா? அதான் சார், இப்போது நடக்கிற ஆட்சியை அரசை ஸ்டெபிலிட்டி தன்மையோடு வச்சுக்க வேண்டியது இந்த உளவுத்துறையோட ஒன் ஆஃப் த வேலை. அதுதான் வேலை. நீ சொல்கிறதுல திருத்தம், அதுதான் வேலை, வேற என்ன வேலை? சார் அன்னைக்கு பெரிய பட்டியலே போட்டிங்க. அம்மா அது உங்களோட தட் இஸ் யுவர் பிரைமரி டியூட்டி. அது அடிப்படை. அது நீங்கள் இந்த மாநிலத்தை சேர்ந்த அதிகாரிகள் என்ற முறையில் இந்த மாநிலத்தோட நலனுக்காக உங்கள் கடமை. காலைல போய் அட்டெண்டன்ஸில் கையெழுத்து போடுற மாதிரி அந்த வேலை அதை இவங்க செய்யலை. ரைட்டு, சரி, முதல்வரோட நலனை காக்கிறதுல தான் நாங்கள் எல்லா நேரமும் செய்கிறோம். ஒரு அல்வா கரெக்டாக வாயில் போகிறாரட்டத்தை பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்கிறாங்க உளவுத்துறை. அதையாவது ஒழுங்காக செஞ்சீங்களா? நீங்கள் முட்டு சேர்ந்து கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்களா? எப்படி இதுலேருந்து வெளியில் வர போகிறாரு உங்கள் சிஎம்? அது ஒரு குறியீடு போல இருக்கு. முதலமைச்சருக்கு அல்வா கொடுத்த செந்தில் வேலன். எக்ஸாக்ட்லி. இதை தவிர்த்திருக்கணுமா? மாட்டிட்டு இதையெல்லாம் இவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும், முதல்வரை எச்சரித்திருக்க வேண்டும். ஏன் சார் ஆக்சுவலாக 2 விஷயம் அதில் சொல்லலாம். ஒன்று எச்சரிச்சிருக்கணும், இல்லை நீங்கள் இதெல்லாம் கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழேருந்து ஏதாவது அவங்களுக்கு அவர் உளவுத்துறைக்கு அழுத்தம் போயிருக்குமா? இல்லை அவங்களுக்கும் ஏதாவது அந்த ப்ராஃபிட்டில் ஷேர் அந்த மாதிரி ஏதாவது போயிருக்குமா? நான் அப்படி பார்க்கல. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா,
இல்லை அதெல்லாம் தெரியவே இல்லையா? இதெல்லாம் சொல்லணும், இதெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லைன்னா எதுக்கு வந்து குடும்பத்தோட இல்லாட்டி சிஎம்டி போய் சொல்லணும்? சார் நான் நினைக்கிறேன் சார், சின்னவரை பகச்சிக்க வேணாம். அடுத்த 20 வருஷத்துக்கு திமுக தான் ஆட்சி. சிஎம் கிட்ட போய் இது நடந்திருக்கு, நீங்கள் சொன்னதும் நடந்திருக்கு, ரிப்போர்ட் போட்டாங்க, இந்த மாதிரி இவரு கூட இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னு போட்ட உடனே ஒரு சின்னவர் தந்தை, என்ன உன்னை பற்றி இப்படிலாம் கம்ப்ளைண்ட் வருது? இப்போ நான் என்னப்பா பண்ணேன், இங்கே பாரு ஐஜி அனுப்பிச்சிருக்காரு. ஐஜி அனுப்பிச்சது ஐஜிக்கு ஃபோனை போடுறேன், நான் என்னை பற்றி அப்பாட்ட ரிப்போர்ட் போடுற, எனக்குன்னு காலம் வராதா, நீ இருக்கணுமா வேணாமாங்க? நீ கரெக்டாக பிடிச்சிங்க பாயிண்ட்டை, நடந்துச்சு இது. அந்த டென்னூரில் நான் தான் சிஎம் அப்படின்னு. ஸோ இந்த அதிகாரிகள் நல்ல அதிகாரிகளாக இருந்தால், இந்த பார் தம்பி இதெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காத, நான் சிஎம்க்கு ரிப்போர்ட் பண்ணுறேன், உனக்கு ரிப்போர்ட் பண்ணல, இப்படி சொன்ன அதிகாரிகள்லாம் தெரியும் எனக்கு. சொல்லுவாங்க சார். சார் சில பேர் சொல்லுவாங்க, உளவுத்துறை அதிகாரிகள் சார்னு கூட சொல்ல மாட்டாங்களாம். அவங்க ராமானுஜம் அவங்க எம்ஜிஆர் சில ஜெயலலிதா இருந்தாங்களாம், சார்னு கூட சொல்ல மாட்டாங்களா, மேடம் கூட சொல்ல மாட்டாங்களாம் சில பேர்லாம். சொல்லுங்க. இல்லைங்க, சரியாக வராதுங்க, ஆட்சி கெட்ட பேர் வருங்க, நல்லது இல்லைங்க, டிபார்ட்மெண்ட் கெட்டு போயிருங்க, இவ்வளோதான். இப்போது நீங்கள் இதை வந்து இந்த பாருங்கள், இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கா தம்பி, சிஎம்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறேன், ரிப்போர்ட் போட வேண்டியது என் கடமை, இதையும் ரிப்போர்ட் போடுவேன்னு போடணும். இந்த மாதிரி உளவுத்துறை அறிக்கை அனுப்பியது தொடர்பாக இன்றைக்கி இந்த டேட்டில் வந்தாருன்றது இதை போட்டு சிஎம் கவனத்துக்கு கொண்டு போயிடணும். ஆனால் இந்த அதிகாரிகள் தங்களது நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேலை செய்பவர்கள். இந்த நாட்டோட நலனோ இந்த அரசின் நலனோ கூட அவர்கள் மனதில் இல்லை. அதான் முக்கியம். முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும். அது குறைஞ்சது நமக்கு லாயலாவது இவங்க இருக்காங்களான்றதை பார்க்கணும். அவங்களுக்கு லாயலாக இருக்காங்க, நான் என் பதவியை காப்பாற்றிக்கணும், நாங்கள் நவுந்தனை அவன் வந்து இங்கே உட்காந்துருவான், அவனை விடக்கூடாது. இன்றைக்கி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி இன்னொன்று, ஒரு அதிகாரியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இதை பாருங்கள். இது போன்ற ஒரு பொம்மை முதல்வர் அவர்கள் தவம் இருந்தாலும் கிடைக்காது. என்ன சொன்னாலும் கேட்குற சிஎம் உங்களுக்கு தவமா இல்லையா? வரம் 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 வரமா இல்லையா? என்ன சொன்னாலும் கேட்குற சிஎம் எது நீட்டெலாம் கையெழுத்து போடுறாருப்பா? கள்ளச்சாராயம் 66 பேர் செத்ததுக்கு காரணமாக ஒரு எஸ்பி இருக்காரு, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த எஸ்பி வந்து கெஞ்சுறான், சார் என்ன சார் சஸ்பென்ஷனில் இருக்கேன், அப்படியா சரி கொஞ்சம் சார் பாவம் 3 மாதம் ஆகிடுச்சு கையெழுத்து போடலான்னு சிஎம் சொல்லணும். யோ 66 பேர் செத்துருக்கான், தூங்கி இருந்திருக்கான், அவனை சஸ்பெண்ட் பண்ணால் அவனை திருப்பி வேலை கொடுக்கணுன்ற அவனுக்கு எடுத்துகிட்டு போயா, இப்படி சொல்கிற சிஎம் வந்திருக்கணும். சார் இந்த சைலேஷ்குமார் யாதவ்னு ஒருத்தர் ப்ரொமோஷன், யார் இந்த ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சூட்டில் மாட்டினால் தானே, அந்த ஆளுமை பற்றி பேசி தான் நம்ம வந்து ஆட்சிக்கே வந்திருக்கோம், அவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும், ஃபைல் எடுத்துகிட்டு வர போயா, இப்படி சொல்லணும். இவர்களுக்கு இவர்களின் நலன் முக்கியம். சிஎம் எப்படி ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த மேட்டர் உதயநிதியை பற்றி ரிப்போர்ட்டு போட்டு அவங்க அப்பா கூப்பிட்டு, என்ன உன்னை பற்றி இப்படி ரிப்போர்ட் வந்திருக்கு பாரு, அதிகாரி சொல்லியிருக்காருன்னு சொன்ன உடனே நமக்கு எதுக்கு பிரச்சனை? எதுக்கு சிஎம்கிட்ட சொல்லணும்? சிஎம்கிட்ட சொன்னோன்னா அவர் உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுவார், புள்ள நம்மக்கிட்ட வந்து பாய்வான், நமக்கு எதுக்கு பிரச்சனை? படம் தானே எடுக்கிற எடு. சிஎம்க்கு என்ன வேணும்? செல்ஃபி எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், குழந்தைகளோடும் பெண்களோடும் புகைப்படம் எடுத்துக்கொள்வதை குழந்தை போல் அவர் விரும்புகிறார். அவருக்கு பிடித்ததை செய்து நாம் சந்தோஷமாக இருப்போம். இப்போ சிஎம்முக்கு எந்த பிரச்சனையும் கவனத்துக்கு கொண்டு செல்லாமல், சார் ஊட்டிக்கு போனோமா, கொடைக்கானலுக்கு ஒரு ட்ரிப்பு போடுவோம் சார், தமாரான ஒரு ஹோட்டல் இருக்குது, அருமையாக இருக்கும், காலையில் ஃபுட்டு நல்லாயிருக்கும், இட்லிக்கு மீன் குழம்பு வைப்பாங்க, மீன் குழம்பு தானேம்மா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு வைப்பாங்க, நல்லா இருக்கும். அங்கே போயிட்டு அங்கே நிறைய அந்த மலைக்கு பக்கத்தில் நிறைய குழந்தைங்க இருக்குது, அங்கே போய் ஒரு ஷூட்டை வச்சா என்ன கேட்டாலும் சமைச்சு கொடுப்பாங்க சார். அங்கே இப்படி போவோம் என்று சொன்னால் முதல்வர் மகிழ்ச்சியாக போகிறார் என்றால் இந்த அதிகாரியோட வேலை எளிதா? இப்போ இந்த அதிகாரி பங்களாதேஷி வந்தானான்னு பார்க்க வேண்டியதில்லை, திருச்சி சிறப்பு முகாமில் இங்கே உட்காந்துக்கிட்டு இலங்கையில் கொலை பண்ணுறானான்றதை பார்க்க வேண்டியதில்லை, கோயம்புத்தூரில் குண்டு வைக்கிறானான்றதை பார்க்க வேண்டியதில்லை. நான் ஒன்று சொல்கிறேன் என் பங்குக்கு, முதலமைச்சரோட நிகழ்ச்சியில் என்ஐஏ கண்காணிப்பின் கீழே இருக்கிறவர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரான்னு பார்க்க தேவையில்லை, பார்க்க வேண்டியதில்லை. உண்மை நீ சொல்கிற இது இல்லைம்மா, சீரியஸு. இலங்கை ஈஸ்டர் குண்டு வெடிப்பில் கைது செய்யப்பட்ட ஒரு நபர் முதல்வர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார், அதை பார்க்க வேண்டியதில்லை. ஒருத்தன் சின்ன கப்பு பெரிய கப்புன்னு மாற்றி மாற்றி அதை எடப்பாடி இப்படியே எழுதிட்டாரு. நாச்சியப்பன் பாத்திர கடையிலேருந்து 2 கப்பை வாங்கிக்கிட்டு அப்பாவுக்கு ஒரு கப்பு பிள்ளைக்கு ஒரு கப்பு கொண்டு வந்து கொடுக்குறான், அதை பார்க்க வேண்டியதில்லை. முதலமைச்சரோட கான்வாய் போக்குவரத்து நெரிசலில் தடைப்பட்டு 22 நிமிடங்கள் சாலையில் நிற்கிறது, அதை குறித்து வெட்கப்பட வேண்டியதில்லை, எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. சந்தோஷமாக இருக்கா? சிஎம் ஹாப்பியா? அதிகாரிங்க ஹாப்பியா? சின்னவர் அவரும் ஹாப்பி, சினிமா எடுக்க விட்டாங்க அவரும் ஹாப்பி.
கவர்மெண்ட் என்னாச்சு? கட்சி என்னாச்சு? தெரியுதா? இப்போது சொல்லுங்கள், விசாகன் அவர்களை குடும்பத்தோடு அழைச்சிட்டு போனாங்க அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு. நேற்று இரவு வீட்டில் இறக்கி விட்டு அதிகாரிகள் இடி ஆஃபீஸர்ஸ் அங்கேயே இருக்காங்க. காலையில் திருப்பி கூட்டு போயிட்டாங்க. சாயங்காலம் விடுவாங்க, நைட்டு 9 மணிக்கு விடுவாங்க. இப்போது திரு விசாகன் அவர்களிடம் இந்த சேட் இருந்துச்சுல்ல, யார் அந்த தம்பி என்று கேட்டால் விசாகன் என்ன சொல்வார்? சொல்லி தான் சார் ஆகணும். யார் சார் இப்போ அவங்க ஒய்ஃபை ஏன் சார் கூட்டு போகிறாங்க? அவங்க அரசு பணியில் இருக்காங்களா அவங்களும்? ஒருவேளை விசாகன் சொல்லலைன்னா ஃபோன் எடுத்து காட்டுவாங்க. அதான் நப்பு இருக்குல்ல. யாருன்னு கேட்பாங்க. யார் அந்த தம்பின்னா? அறிஞர் அண்ணா அழைத்த தம்பியா? தம்பி உடன்பிறப்பேன்னு கூப்பிட்டாரு, அந்த தம்பியா? தம்பியே வா, ஏற்கவா, தலைமை ஏற்கவா, அந்த தம்பியா? இல்லை கேட்பாங்க. கேட்டால் என்ன பண்ணணும்? சொல்லிடணும். சொல்லலைன்னா சொல்ல வைக்கிறதுக்கு தான் மனைவி அழைச்சிட்டு போகணும். கேட்டிங்கல்ல? நீங்கள் பண்ணுறீங்க. அக்யூஸ்டு காண போனால் வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை அப்பாவை பொண்டாட்டி தூக்கிட்டு போகிறீங்க. போலீஸ் பண்ணியிருக்கலங்க. இதுதான் நான் நேற்று சொன்னேன், டாமி வாழை பூச்சி இழுத்துறாங்கன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஏஜென்சி எப்படி பகைச்சிக்க கூடாதுமா. ஃபஸ்ட்டு திங் அங்கித் திவாரி. இப்போ அங்கித் திவாரி மாதிரி இன்னொரு அதிகாரி அரெஸ்ட் பண்ண என்ன ஆகும்? இப்போவா? பண்ணுங்க. அது சுப்ரீம் கோர்ட்டில் மேட்டர் பெண்டிங் இருக்கு. யூ கான் டு, தே ஒன்ட் டு. அங்கித் திவாரி ஒன்று. எனக்கு அங்கித் திவாரி கூட ஏதோ ஒரு ஆர்வக்கோளரில் பண்ணிட்டேன். இந்த இடி மேலே சொன்ன அலிகேஷன் எனக்கே கோவம் வந்துச்சு. அவங்க ஆஃபீஸர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ். போலீஸில் என்ன இப்படி பண்ணதில்லைப்பா, எனக்கு யூரின் வருதுன்னு சொன்னேன்னா வண்டி விட்டு இதுக்கு எஸ்காட்டுக்கு போகணும், எங்கே இருந்தாலும் நிறுத்துவாங்க. மனிதர்கள் தானே. அந்த அளவுக்கு இயற்கை அழைப்புக்கெலாம் அதுக்கு இதை சொல்லும் போது தான் எஸ்எம் சுப்ரமணியம் கேட்குறாரு, அது கவர்மெண்ட் ஆஃபீஸ் தானே, அங்கே டாய்லெட்டே இல்லையான்னு கேட்டார். அதிகபட்சம் என்ன சொல்லுவாங்க, ஃபோனை வச்சுட்டு போங்க அப்படின்னு. ஆமாம், பின்ன என்ன அவ்வளோதான் சொல்லுவாங்க. கூட இருப்பாங்க ஆள். இது பொய் குற்றச்சாட்டு தானே. ஒரு நிறுவனம் பொய் குற்றச்சாட்டை சுமத்தலாமா? அப்போ எவ்வளோ சொரிஞ்சு விட்ருக்கீங்க? 2 3 கோர்ட்டு இப்படி சொல்லிச்சா? எப்படி எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணுறோம் பாருன்னு நீங்கள் பண்ணுறீங்களே, அவங்களுக்கு தெரியாது? நம்ம தானே பிரேக் பண்ணோம். எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணுற மேட்டரை யாரும் பண்ணல, நம்ம பிரேக் பண்ணோம். ஈடிக்கு தெரியாதா? இவ்வளவு பண்ணிங்கன்னா அவர்களது அதிகாரத்தை காட்ட மாட்டார்களா? உங்களுக்கு ஹோம் மினிஸ்டர் தேர்தல் எதன் அடிப்படையில் நடக்கப் போகிறது என்பதற்கான இண்டிகேஷனை கொடுத்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம், சட்டம் ஒழுங்கு, ஊழல். டாஸ்மாகில் 39,000 கோடி ஊழல் சொன்னாரா? அது மட்டும் இல்லை சார், இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்துலேயும் அவங்க எதை வச்சு இடி உள்ளே வருது, ஆட்சியை கவுக்குறாங்கன்ற ஒரு பாடம் இருக்கும்போது அதுலேருந்து கற்றுக்கலன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். மாலதி, உங்களுக்கு தெரியாது, ஃபஸ்ட்டு ஏஜென்சிஸை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? 91 to 96 ஆடாத ஆட்டம் ஆடினார் ஜெயலலிதா. ஜெயலலிதாவை கவர்னரை விட்டு டேம் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க நரசிம்மராவ். ஆளுநர் கான்வாயே அட்டாக் பண்ணாங்கப்பா, தெரியுமா? நல்ல பேர் சென்னாரெட்டி. ஆர்ப்பாட்டம்னா அதிமுக சார்பா காரை மறிச்சு, விழுப்புரத்துக்கிட்ட காரை மறித்து ஆர்ப்பாட்டம், ராஜ்பவன் வாசல் ஆர்ப்பாட்டம். ஆளுநர் என்ன கொடியேற்றுறது? நான் ஏற்றுறேன். அது என்ன எப்போ பார்த்தாலும் ஆளுநர் உரையோட அவையை தொடங்குறது? சபாநாயகர் படி. இதோட உச்சகட்டம், ஆளுநர் என்னிடம் தகாத முறையில் நடந்து கொண்டார். அதோட ஆஃப் ஆயிட்டார் சென்னாரெட்டி. இல்லை அப்படிதான் சொன்னாங்க. இப்படி நடக்குது. ஸோ ஜெயலலிதாவை வழிக்கு கொண்டு வரணும் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஒருத்தர் கூட சண்டை போடும்போது நீங்கள் கை சுத்தமாக இருக்கணும். புரியுதா? சென்ட்ரல் கவர்மெண்ட் சண்டை போட்டுக்கிட்டு லண்டனில் ஹோட்டல் வாங்கினீங்கன்னா சார் அப்போ தான் வந்து அந்த அமலாக்கத்துறை இடி அப்படின்னு ஒன்று இருக்குன்ட்டு அப்போ வந்து ஃபெரான்னு நினைக்கிறேன், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட். அரெஸ்ட் பவர்லாம் அவங்களுக்கு இருக்குன்றதே அப்போ தான் தெரியும். அப்படி ஒரு ஏஜென்சி இருக்கிறதே தெரியும். ஐடியை தவிர எதுவும், சிபிஐ ஐடி தவிர எதுவும் தெரியாதுப்பா. சசிகலா வாஸ் டீடைன்ட் அண்டர் காஃபி போர்ஸா குண்டாஸ் மாதிரி. தட் இஸ் அ டிடென்ஷன் ஆர்டர் ஃபார் எக்கனாமிக்கல் அஃபென்சஸ். சசிகலா வாஸ் டிடைன்ட். 3 நாள் சசிகலாவுக்கு தொடர்ந்து விசாரணை. எந்த கேள்வியும் கேட்கல. ஒரு ஸ்டூல் கொடுத்து சசிகலா காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார வச்சு போயிட்டு அவங்க மன அனுப்பிச்சிட்டாங்க. ஜெயலலிதாக்கு அது என்ன மாதிரியான ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்கோம்? அவங்க போயிட்டு ஒன்றுமே கேட்கல அப்படின்னு சொல்லியிருந்தா 10 மாதம் காஃபி போர்ஸா. இதெல்லாம் வரலாறு. டேம் பண்ணாங்க. அப்படி மத்திய அரசோடு மோதல் போக்கை கடைபிடித்து முறுக்கி கொண்டிருந்த ஜெயலலிதா
96 கூட்டணி வச்சார். 96 கூட்டணி வச்சதும் அப்போது நம்மை இப்படி இழிவுபடுத்திய காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைக்கும் அளவுக்கு காங்கிரஸ்காரன் மானமிழந்து விடவில்லை என்றுதான் ஐயா மூப்பனார், ப. சிதம்பரம் போன்றோர் உடைத்து தமிழ் மாநில காங்கிரஸை உருவாக்குகிறார். இந்த ஏஜென்சியோட பவர்ஸ் அப்படி. இன்னைக்கு அதை விட பல மடங்கு ஏஜென்சியோட பவர்கள், பல மடங்கு. பிஎம்எல்ஏ வந்த பிறகு இட் ஹஸ் பிகம் அ டிராகோனியன். இந்த இதுக்கு இந்த இயக்குனர் சங்கரோட இதை அட்டாச் பண்ணாங்களே, அது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நான் கேட்டேன் அதுக்கப்புறம் வழக்கறிஞர்கிட்டேன், சார் இது என்ன சார் ஒரு கதை திருட்டு, இந்த எந்திரன் படம் ஏன் கதைங்க, அவர் இயக்குனர் சங்கர் அதை திருடி எடுத்துட்டார், இது ஏன் சார் ப்ராப்பர்ட்டிலாம் அட்டாச் பண்ணுறாங்க என்று நான் கேட்டபோது அந்த சட்டம் அப்படிப்பட்டது என்று சொன்னார்கள். அந்த காப்பிரைட்டு வயலேஷன் ஒரு வழக்கு நடக்குது அல்லவா, அந்த காப்பிரைட் வயலேஷனில் கிடைத்த பணத்தில் தான் நீங்கள் எந்திரன் படம் எடுத்து அதில் கிடைத்த ஊதியத்தில் நீங்கள் இந்த வீட்டை வாங்கியிருக்கிறீர்கள், இந்த வீட்டை அட்டாச் பண்ணுறோம். யோ அது கதை திருடுனேனா இல்லையான்றது கோர்ட், அது அப்புறம். இது ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைமு. ஆனால் அது காப்பிரைட்டாக இல்லையானே ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகணும். அப்படி பண்ணலாமா? பண்ணலாம். அதான் வானளாவிய அதிகாரம் ஈடிக்கு பண்ணலாம். அந்த கேஸ் இருக்குல்ல, இல்லை என் கதையை திருடல, காப்பிரைட் வயலேஷன் இல்லை என்பது நிரூபிச்சவங்க, சரி வீட்டை எடுத்துக்கப்போ, அது வரை பண்ண முடியும். எவ்வளோ டிராகோனியன். நான் ஒரு மூத்த வழக்கறிஞர்கிட்ட கேட்டேன், உள்ளபடியாக எனக்கு தெரியலைங்க சார், என்ன சார் அநியாயமாக இருக்குது சார், இது கதை திருட்டு, இது எதுக்கு சார், அது பெரிய டேரக்டர் சார், அவர் ஸ்டே கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சப்சிக்வெண்ட்லி. என்ன எனக்கு ஒன்றுமே புரியல, அவர் சங்கர் இந்த மாதிரி மணி லாண்டரிங் வேலையெல்லாம் பண்ண போகிறதில்ல, இது என்னன்னு கேட்டால் எப்படி சார் இது காப்பிரைட் வயலேஷன் கேட்டால், இந்த புத்தகங்களை எல்லாம் போலியாக, இப்போ ஹாரி பாட்டர் உலகம் பூரா பிரம்மாண்டமாக விற்பனை செய்த ஒரு புத்தகம் அது இல்லையா. இங்கே நான் என்ன பண்ணுவேன், ஹாரி பாட்டர் அந்த புக்கை, அது அஃபிஷியல் வெர்ஷன், நானே ஒரு பிரிண்ட் போடுறேன், ஹாரி பாட்டர் புக்கை போட்டு விற்று, இந்த மாதிரி நான் புக்கை விற்றேன், அந்த புக்கை விற்று இந்த வீடு வாங்கிட்டேன்னு நான் கணக்கு காட்டுறேன். இதை மணி லாண்டரிங்கில் கொண்டு வரணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டதான் அந்த ப்ரொவிஷன். இந்த காப்பிரைட் வயலேஷன் கம்ஸ் அண்டர் ஷெட்யூல்ட் அஃபென்ஸ். முடிஞ்சு. இவ்வளவு கொடூரமான சட்டம் அது. ஸோ அந்த அளவுக்கு ஏஜென்சிஸ்க்கு பவர் இருக்குது. ஓகேவா? ஜெயலலிதா எப்படிப்பட்டவங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஷி வாஸ் டேம்டு. பணியை வச்சாங்க. அதில் தான் லண்டனில் சொத்து வாங்கினதுக்கு 2வது சொத்து குவிப்பு வழக்கு போட்டு திமுக அரசு 2வது சொத்து குவிப்பு வழக்கை போட்டது. லண்டனில் ஹோட்டல் வாங்கினது. ஜெயலலிதாவுக்கு $3 லட்சம் நன்கொடையாக வந்தது. பிறந்தநாள் பரிசு வழக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. $3 லட்சம் கிஃப்டாக வந்துச்சு. இது என்னென்னா லஞ்ச பணத்தெல்லாம் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தனுக்கு, அதாவது நேராக தானே லஞ்சம் வாங்கக்கூடாது சார், இந்த மாதிரி எவனோ ஐடியா கொடுத்துருப்பான், இந்த மாதிரி ஃபாரின்லேருந்து நன்கொடை வந்தால் அது கணக்கில் காமிச்சிடலாமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யார் அனுப்பிச்சது? எல்லா டிடியும் எடுத்து அனுப்பிச்சது செங்கோட்டையன். இவங்களே துட்டை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு அங்கேருந்து $, கிஃப்ட்டு. பிறந்தநாள் பரிசாக டாலரில் செக்கில் கிஃப்ட் கொடுக்குறது இதுதான் முதல் முறை. இல்லை அப்படி வந்தால் கூட அரசு கஜானாவில் கொடுக்கணும்னு தானே சொல்கிறீங்க நீங்கள்? அதுதான் கேஸு. வரட்டும் பிறந்தநாள் பரிசு, நீ கஜானால் செலுத்து, நீ எதுவும் உன் அக்கௌண்ட்டில் போட்டு, இதுதான் வழக்கு. ஸோ இவ்வளோ இன்னைக்கு பல மடங்கு ஆகிடுச்சு. எப்படி தப்பிக்க முடியும்? நீங்கள் அலர்ட்டாக இருக்க வேணாம்? அப்போ எப்படிப்பட்ட அதிகாரிகளை நீங்கள் உடன் வைத்திருக்கிறீர்கள்? இங்கே சென்னையில் உட்காந்துட்டு சார் இது மாதிரி நடக்குதுன்னு இதை கண்காணித்து இந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுற உளவுத்துறை அதிகாரி இருக்கணுமா? உங்கள் கூட தொட்டப்பட்டா சுற்றி பார்க்குற அதிகாரி வேணுமா உங்களுக்கு? ஸோ இப்போ நீங்கள் இவ்வளோ அடக்குமுறைகளுக்கு ஆளாகியிருக்கீங்கல்ல, அதுக்கு முக்கியமான காரணம் இதெல்லாம் நீங்கள் ஃப்ரம் த பிகினிங் சொல்லிகிட்டு இருந்தீங்கன்றது தான். சரியா? அப்போது யாருமே நம்ப தயாராக இல்லை. திமுக மேலே இருக்க ஒரு கோவத்தால் நீங்கள் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு தான். இல்லை, அனைவருக்குமா அது ஒரு அப்படியான ஒரு பார்வை இருந்தது. ஸோ ஆனால் இதை ஓகே, மக்களுக்கு அப்படி ஒரு பார்வை இருக்கலாம், எனக்கு அப்படி ஒரு பார்வை இருக்கலாம், பட் உளவுத்துறை உங்கள் அளவுக்கு அவங்க யோசிச்சுருந்துருக்கணும் இல்லையா? அவங்க தரவுகளாகவே எடுக்கலாம் மாலதி. நான் இப்போ சொல்கிறேன், அன்றைக்கி சொன்னேன், நான் பிக்சர்ஸ் உங்கள் படம் ஜனநாயகனை வாங்க ட்ரை பண்ணிட்டுருக்கேன். நான் சொன்ன உடனே உங்களுக்கு தெரியாது, நீங்கள் உள்ளபடியே நீங்கள் நினச்சிக்கலாம் உங்களுக்கு காண்டு சங்கருக்கு உதயநிதி மேலே, அதனால இப்படி சொல்கிறாருன்ட்டு. உளவுத்துறைக்கு இது உண்மையா இல்லையா என்று தெரிஞ்சிருக்கும் அல்லவா? சார், அதை தாண்டி இந்தியா ஃபுல்லாக அப்படி நடக்குது. சென்ட்ரல் கவர்மெண்டோட டைரக்ஷன் எப்படி போகும், அது எதை நோக்கி போகுது, இதை கணிக்கிறவன் தான் உளவுத்துறை அதிகாரி. அப்போ நம்மள அது எப்படி அஃபெக்ட் பண்ணும், எப்படி அட்டாக் பண்ணாங்க, அதுலேருந்து எப்படி தற்காத்து கொள்வது, இதெல்லாம் உளவுத்துறை சொல்லணும் முன்னாடி. அதான் சார், அதை கணிக்காமல் யாரெல்லாம் இப்போ அரசுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்கிறாங்களோ அவங்கள அடக்கிற வேலையே பார்த்துட்டு இருந்தாங்க. தன்னுடைய அனைத்து எஃபர்ட்டையும் அதில் போட்டுட்டு இருந்தாங்கல்ல. ஸோ இப்போ அவங்க புரிஞ்சிருப்பாங்களா சார் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு? காலம் புரிஞ்சாலும் புரியாவிட்டாலும் காலம் கடந்து விட்டது. இன்னொரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். என்ன சந்திக்கிறார் முதலமைச்சர், ரைட்டா? பார்த்த உடனே என்ன எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்கீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு கவர்மெண்ட்டில் சொல்லுங்கள், என்னங்க
கேட்டால் நான் சொல்ல போகிறேன் இல்லையா? குறிஞ்சிலத்தில் தான் சந்தித்தேன். ஆரம்பிக்கிறேன் நான், சார் இந்த அதிகாரிங்கன்னு ஆரம்பிக்கிறேன், என்ன சொல்ல வரான்னு ஒரு நிமிஷம் கேட்டிருக்கலாமா? நான் எல்லாத்தையும் எழுதிட்டு போனேன். உங்களை பொய் சொல்கிறாங்க, உங்களை ஏமாத்துறாங்க, உண்மையை உங்ககிட்டேருந்து மறைக்கிறாங்கன்றதை சொல்கிறதுக்கு தான் போனேன். அன்னைக்கு முடியலனாலும் அதுக்கு அவனை கூட்டுவா போயிருக்க போகிறேன் நான். எனக்கு ஒன்றும் இதில் தயக்கம் இல்லை சார், தப்பு நடக்குது. நான் ஸ்டேட்டோட நலனுக்காக தான் இருக்கேன். நான் திமுக நலனுக்கும் இல்லை, அதிமுக நலனுக்கும் இல்லை, மக்கள் நல்லா இருக்கணும். நான் கேட்டுதான் சார் இதெல்லாம் நடக்குது சார்னு சொல்லியிருப்பேன் நான். நீங்களும் தப்பிச்சுருந்துங்களா? உங்களுக்கு அதை கூப்பிட்டு கேட்கணுன்றது கூட சொல்லி. இன்னொன்று, நான் மட்டும் இல்லை, எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் உங்கள் நலன் விரும்பிகள். உன் கட்சிக்காரனே நீ பேச மாட்டேங்கிறியே. உதயச்சந்திரனும் செந்தில்வேலனும் சொல்கிறதை தவிர மீதி அத்தனை பேரும் பொய் சொல்கிறார்கள் என்ற எண்ணத்தில் இருந்தால் இப்போது நீங்கள் சந்திக்கும் சிக்கலைத்தான் சந்திப்பீர்கள். இப்போதாவது உணர்ந்திருப்பீர்களான்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போது உணர்ந்து என்ன பயன்மா? உணரணும். இப்போதாவது உணர்ந்து முதல்ல செந்தில்வேலனை பந்தாடணும், சஸ்பெண்ட் பண்ணணும். என்னையா உழவு பார்க்குற நீ? மன்னா, எதிரி நாட்டு மன்னன் நம்ம மீது படையெடுத்து வந்திருக்கிறான் அவன் சொல்கிற அதே தலைவர் தான் அவர். இல்ல, நான் அந்த காமெடியை யோசிச்சு பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, போய் எங்கேயும் விழாவை சிறப்பிச்சுட்டு ஆமா, எங்க விழாவை சிறப்பித்து அது மாதிரி போய் ஊட்டியில் வேற அவங்க சிறப்பிச்சுட்டு வந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சார் நான் போகும்போது உதயநிதி என்னை என்ன சொல்லி அவங்க அப்பாட்ட அறிமுகப்படுத்துறேன்னா, அப்பா செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆவார்னு 2 மாதம் முன்னாடி அவர் சொன்னார்ப்பா. இப்படி சொல்கிறாரு. குறைஞ்சது எப்படியா சொன்னேன்? ஆமாம், என் உளவுத்துறை கூட சொல்லலையா, நீ எப்படியா சொன்ன? குறைஞ்சதை கேட்டுக்கலாமா? ஆனால் உதயநிதி சில விஷயங்கள் அவருக்கு தெரியுது. அப்போ ஏமாத்துறாங்க ஆஃபீஸர்ஸு தெரியுது. சொன்னான்னா, சார் உதயநிதி ரத்தீஷ் கூட சேர்ந்துட்டு இதெல்லாம் பண்ணுறாருன்னு போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் உதயநிதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த நிலைமையில் தான் இருக்கார் அவர். இருந்தார், இருக்கிறார், இப்போது மாட்டிக்கொண்டும் விட்டார் சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு ஆமாம். இப்போ இன்னொன்று, செந்தில் பாலாஜியோட கைது பெரிய இழப்பு உங்களுக்கு. குறைஞ்சது சிஎம் எப்படி சொன்னீங்க சொல்லுங்கள்? எனக்கு இன்டெலிஜென்ஸ் போட்டு வரல, செந்தில் பாலாஜியும் சொல்லலை, நீங்கள் எப்படி சொன்னீங்க கேட்டால் நான் சொல்லியிருப்பேன். நான் ஒன்றும் மை போட்டு பார்க்கல. சார் இந்த வழக்கு இப்படி தான் போகும், அப்படிப்பட்ட கேஸ் இது, 5 நிமிஷம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கேட்டிங்களா? ஓ அப்படியா, ஒரு சிஎம், ஓ அப்படியா. குறைஞ்சது எவனோ ஒருத்தன் யூடியூப் நடத்துகிறவன் சொல்கிறான், நீ ஏன்டா சொல்லணும் உளவுத்துறை கேட்டுக்கணும்ல. நாங்கள் யூடியூப் நடத்தலான்னு இருக்கோம் சார். இப்போ சார் தமிழ்நாடே என்கிட்ட இருக்குது. நான் தான் உதயநிதினு வச்சுக்கோங்க. என் தமிழ்நாடே என்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த படம் எடுக்கிறது, இந்த மாதிரி அற்ப விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை இழந்துட்டாங்க. மாலதி, இன்றைக்கி நான் ஃபெலிக்ஸ்கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் எதில் ஆர்வம் இருக்கிறது என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? ஏன் செங்கோட்டையன் பொதுச் செயலாளராகவில்லை? சார் இப்போ அடுத்து இருங்கம்மா, நான் முடிச்சிடுறேன். கேட்ட கதை இல்லை நீங்கள் திங்க் பண்ணுங்க. நீங்கள் நான் ஏன் இந்த விஷயத்தை இவ்வளோ பிடிச்சி என்ன இத்தனை முறை ஜெயிலில் போட்டு நான் ஏன் திருப்பி உட்காந்து பேசுகிறேன் சொல்லுங்கள்? அதிகாரமா, பவரா? எனக்கு பிடிச்சிருக்குது. எல்லாருக்கும் முன்னாடி நியூஸை பிரேக் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு. இட் கிவ்ஸ் மீ ஹை. நீ திருப்பி குண்டாசை போடு, கஞ்சா கேஸை போடு, வீட்டில் சாக்கடையை ஊற்று, இதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் என்னை தடுக்கவே முடியாது. ஆனால் இதில் விருப்பமில்லாத ஒரு குழந்தையை போய் நீங்கள் இதை செய்யின்னு போட்டு திணிச்சிங்கன்னா எப்படி செய்வார்? சின்ன வயசுலேருந்தே ட்ரெயின் பண்ணுறோம். அதுக்கு வெறி வேணும். அடிப்படையில் பதவியின் மீது அந்த தனியாத வெறி தான் ஒருவனை செலுத்தும். பழனிசாமிக்கு அது இருக்குது, செங்கோட்டையனுக்கு இல்லை. அந்த கவனம் பூரா அந்த அர்ஜுனனுக்கு சொல்லுவாங்க தெரியுமா, துரோணாச்சாரியிடம் கற்றுக்கொண்ட போது அந்த கண்ணை தவிர எதுவும் தெரியவில்லைன்றது ஒரு கதை, மகாபாரத கதை ஒன்றை சொல்வார்கள், நினைப்பு இருக்கா? அவனுக்கு இலக்கு கண்ணு தான் தெரியுது, எனக்கு வேறு எதுவும் தெரியல சார். அவன் ஜெயிக்கிறான். உனக்கு என்னப்பா தெரியுது சார்? பக்கத்தில் ஒரு டேரக்டர் நின்றுட்டுருக்காரு, அவர்கிட்ட கதை கேட்கலான்னு தோணுதுன்னு சொன்னாங்க. நீங்கள் அவரை கொண்டு போய் நீங்கள் அரியாசனை ஏற்ற வேண்டும் என்று நினைத்தால் அழகிரிட்டே அந்த வெறி இல்லை. அப்பா கட்சியை விட்டு நீக்கிறாருன்னா பார்க்குறியா, நான் கட்சியை உடைக்கிறேன்னு சொல்லணும். அப்படியே ஒதுங்கினார் பாருங்க. இது ஒரு அரசியல்வாதி அழகா? அவரும் திணிக்கப்பட்டார். வம்படியாக அவரை கொண்டு போய் மத்திய உரம் மற்றும் ரசாயனத்துறை அமைச்சர் ஆக்குனாங்க. என்னாச்சு? இவருக்கும் விருப்பம் இல்லை. 50 வருஷம் பொது வாழ்க்கையில் இருக்கேன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி ஏமா நான் ஒன்றும் பெருசாக கற்றுக்கிட்டு வரல. இன்றைக்கி நீங்கள் 2 பேரும் எப்படி நல்லா ட்ரெயினாக இருக்கீங்க? காலையில் பேப்பரை பார்த்துட்டு உட்காந்து 1/2 மணி நேரம் பேசுகிறீங்களே, நீங்கள் கற்றுக்கல? 50 வருஷமாகி இன்னும் பேசுகிறதுக்கு கூட கற்றுக்கலன்னா நீங்கள் என்ன லீடரு?
ஆனால் இவங்க இது நம்ம சொத்து, நம்ம தான் இதை பண்ணணும், என்ன செஞ்சாலும் நம்மளை மக்கள் ஏற்றுக்குவாங்கன்ற எண்ணத்தில் இருப்பதனால் தங்களை நோக்கி வரக்கூடிய ஆபத்தை உணராமல் இன்று சிக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்கள். இன்னொன்று, திமுக காரங்களுக்கு ஒரு பெருமை இருக்குது சார். நாங்கள் இது வரைக்கும் இந்த ஊழல் குற்றவாளிகள்னு எங்கேயுமே நிரூபிக்கப்படலை அப்படின்னு எப்போவுமே மார்த்தட்டிப்பாங்க. அது இப்போ ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சுன்னு சொல்லலாமாங்க சார்? இது எப்படி டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க டிஎம்கே? ஓகே, யார் தெர் இஸ் நோ டிஃபென்ஸ் லியோ. எனக்கு அதான் உண்மையிலே வருத்தமாக இருக்குது. தெர் இஸ் நோ டிஃபென்ஸ். நேற்று இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் கான்ஸ்டன்டைன் ஒருத்தர் இருக்காரா, பேரரசர் கான்ஸ்டன்டைன், அவர் மட்டும் சின்னதாக இது பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சின்னதாக, அதுவும் கான்ஸ்டன்டைனை விட்டு டிஃபெண்ட் பண்ண வச்சுருக்காங்க. அது மட்டும்தான் வந்திருக்கு. இன்னும் டிஃபென்ஸ் வந்திருக்கணும்ப்பா. நாங்கள் தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் மும்மொழி கொள்கைக்கு எதிராக குரல் கொடுத்ததால் பழிவாங்கும் நோக்கோடு எங்களை இப்படி அடக்குமுறையை ஏவி விடுகிறது பாசிச பாஜக. இதை கழகம் எத்தனையோ அடக்குமுறைகளை சந்தித்திருக்கிறது. ஏட்டையா சொல்லுவார்ல, மிஸ்ஸாவே பார்த்தவங்க நாங்கன்னு, எமர்ஜென்சியாக பார்த்தவங்க. ஈடியை பார்க்க மாட்டோமான்னு சொல்லுங்க. இவர்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் என்று சொல்லட்டா? வெள்ளை கொடிக்கு வேலை வந்து விட்டது. கடந்த ஆண்டு நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு யார் சென்றது? மனோ தங்கராஜ் போனாரா? தங்கம் தென்னரசு. தங்கம் தென்னரசு. அதற்கு முந்தைய ஆண்டு ஒரு பிடிஆரா? தங்கம் தென்னரசு. அதுக்கு முன்னாடி பிடிஆர். வரும் 24 நித்தி ஆயோக் கூட்டம் யார் செல்வது? உதயநிதி போகிறாரா? முதல்வரே தான் சொன்னேனே, வெள்ளை கொடிக்கு வேலை வந்து விட்டது. அப்போ ஈஸியாக தானே இருக்குது. நீ காலைல வந்தால் உன்னை யார் ஏற்றுக்கிறது? மொத்தமாக முடிச்சு விடணுன்ற மூடுக்கு வந்துட்டாங்க. இது நீங்கள் கடந்த காலத்தில் செய்த தவறுகள், அதோட நீட்சி தான் இது. இன்றைக்கி தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டது. இங்கே உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் தான் பிரைம் மினிஸ்டர். ராமநாதபுரத்துக்கு அரசு நிகழ்ச்சிக்கு வராரு. போய் நின்று வணக்கம் சார், நின்று உங்களுக்கு நான் வணக்கம் வைக்கிறது இன்றைக்கி தான் காலையிலே விழுறாரு. அதான் நிதி ஆயோக்கு போகிறீங்க, வணக்கம்னு சொல்லிட்டு போனால் முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு வாட்டி ஊட்டி யார் கூட இருந்தவன், சார் கெத்து சார் நீங்கள் போய் பிஎம் ஃபங்க்ஷனுங்களாம் யார், உமாநாத் போச்சா? பிரதமரை வரவேற்க பிடிஆரை அனுப்புகிறாங்க. பிடிஆர் பாசிச பாஜக எதிர்ப்பில் நான் என்றும் சளைத்தவன் இல்லை, என்னால் கருப்பு கொடி தான் காட்ட முடியாது, ஆனால் கருப்பு மாஸ்க் அணிய முடியும்னு போட்டுக்கின்னு போனார். எப்படி பார்ப்பாங்க அவங்க? ஓ சார், அது அப்படிதான் போனாரா? அதுக்கு தான் அது குறியீடா நம்மளுக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் இருங்க சார். ஆனால் பிடிஆர் கை சுத்தம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை இருங்க ஒரு நிமிஷம். ஆனால் திமுக காரங்க பற்றியா பிளாக் கலர் மாஸ்க் போட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சுத்தலில் விட்டாங்க. சுத்தலில் விட்டாங்கம்மா. மோடி எப்படி பார்ப்பாரு? அது ஓகே சார், நீங்கள் கம்முன்னு இருக்க வேண்டியது தானே. அவர் பாட்டுக்கு மாஸ்க்கை போட்டு போயிட்டு வந்துட்டாரு. நீங்கள் எது ஹைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அவரை அமைச்சர் பதவியிலேருந்து தூக்கிட்டு ஹைப்பு வேற. இது எல்லாவற்றையும் விட தமிழர்கள் மதத்தை அணுகும் பார்வை வேறு, வட இந்தியர்கள் இந்து மதத்தை அணுகும் பார்வை வேறு. நீங்கள் சனாதனத்தை எய்ட்ஸோட ஒப்பிட்டு பேசினதை மன்னிப்பாங்களா? இன்னும் கருணாநிதி ராமர் இன்ஜினியரான்றதை இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க, தெரியல. இதை மன்னிப்பாங்களா? கருணாநிதி அதை ஹேண்டில் பண்ணார் சார், உங்களால் பண்ண முடியல. இதை அவங்க மனசில் வச்சுருக்காங்கன்றேன். அவர் சென்டிமெண்ட்ஸ் ஆர் ஹர்ட்ஸ். சுப்ரீம் கோர்ட் ஏன் அந்த கேஸை கிளப் பண்ண மாட்டேங்குது? இன்னும் ஒரே ஸ்பீச்சுக்கு இப்போ 10 எஃப்ஐஆர், பல்வேறு 10 மாநிலத்தில் 10 எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்றது நியாயம், உச்சநீதிமன்றத்துக்கும் தெரியும். ஆனால் பண்ண மாட்டேங்குது. அரெஸ்ட் பண்ணாதீங்க அவரை, ஆனால் கேஸ் எஃப்ஐஆர் கிளப் பண்ண மாட்டோம். ஏன்? எலெக்ஷன் டைமில் சுத்தலில் விடுவாங்க. ஏதோ ஒன்று நீ அனுபவி. இது எல்லாம் கன்சல்டேட் ஆகி இந்த வாட்டி திமுக ஆட்சி வரக்கூடாது, சிம்பிள் திங். அப்போ எப்படி உங்களை மன்னிப்பாங்க? அப்படி போயிட்டு நீங்கள் வெள்ளைக்கொடியோடு போயிட்டு மண்ணா மாமண்ணான்ட்டு நீங்கள் அங்கே போய் நின்ன உடனே எப்பா நிப்பாட்டுப்பா அந்த டாமியை கட்டி வைன்றாங்களே. நாங்கள் 26 தேர்தலே போட்டி போட போகிறதில்லன்னு சொன்னால் வேணால் விட்டுருவாங்க உங்களை. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆப்ஷன் அது உங்களுக்கு. ஸோ தேல் பெரிஷ், முடிச்சு விட்ருவாங்க. சார், இந்த மாதிரி எதுவுமே செய்யலை திமுக. ரொம்ப சுத்தமான கையோடு இருக்காங்க. ஆனாலும் ஈடிக்கு வந்து அளவில்லாவிய அதிகாரம் இருக்குன்ற அடிப்படையில் சிதம்பரத்துக்கு பண்ணாங்கல்ல, ஒரு 10 லட்சம் டிடிஎஸ் பிடிச்சிட்டு வந்ததை, அப்படி கூட சிக்கல் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கலாம்ல. பண்ணுவாங்க. நீங்கள் இன்றைக்கி தைரியமாக டிஃபெண்ட் பண்ணலாமே. இன்றைக்கி திருடனுக்கு தேல் கொட்டினது போலலாம் உட்காந்துருக்கீங்க. டியர் தம்பிக்கு என்ன விளக்கம்? ஹூ இஸ் த டியர் தம்பி? என்ட்ரிகா பிராண்டி, என்ட்ரிகா விஸ்கி, என்ட்ரிகா ஓட்கா, என்ன விளக்கம் அதுக்கு?
திறந்த முறையில் ஏலம் நடத்தப்பட்டால் திமுகவினர் பாதிக்கப்படுவார்கள். இதற்கு என்ன விளக்கம்? எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? எங்கே இந்த ஒரு 3 நாள் நடந்துருக்கு? வேர் இஸ் த டிஃபென்ஸ்? டிஎம்கேஸ் டிஃபென்ஸ் எங்க? எல்லாத்துக்கும் ஐடிங்க அவுத்து விடுவாங்க, அமைதியாக தான் இருக்காங்க. மாலதி, ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடிலாம் திமுக வீழ்த்த முடியாத சக்தியாக இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? இன்றைக்கி சொல்லுங்கள். இது தொடக்கம், அதையும் சொல்லிடுறேன். திஸ் இஸ் த பிகினிங். ஆக்சுவலாக இதையே கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க டிவிஎஸ்சி வழக்கை க்ளோஸ் பண்ணுற போகிறன்னு ஒரு ஐடியாவில் இருந்தாங்கல்ல. க்ளோஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறமா அவங்க பண்ணலாம். அது கஷ்டம்ப்பா. ப்ரெடிகேட் அஃபென்ஸ் போச்சுன்னா எப்படி பண்ணுவீங்க? அது வரைக்கும் விடக்கூடாது. நம்ம பிஎம்கேவே பேசல சார். சரி இருங்க, பிஎம்கே பேசலாம். தாவேக்கு அப்டேட் இருக்குது, இப்போ பேசட்டுமா கடைசியில் சொல்லட்டுமா? இப்போ பேசுகிறேன். இப்போ பேசலாமா? இவ்வளோ ஆர்வமாக இருக்காரியா? உனக்கு பிடிக்கல பாருங்க. தாவேக்கா வளர்ச்சி பிடிக்காத பொறாமைக்காரனாக இருக்கிற. இதுக்கு தாவேக்காவை திட்டுறீங்க அப்படின்னா வந்து கேட்குறேன். ஏய், அந்த கட்சி நல்லா இருக்கணும், இருக்கிறத சொல்கிறேன்ப்பா. அதுதான் சார். இவங்க பாருங்களேன், இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம திமுக இதெல்லாம் நடக்க போது உஷாரா இருங்கய்யா அப்படின்னா அப்போ வந்து திமுககாரங்க அடிக்கிறாங்க. இப்போ தாவேக்காப்பா உஷாரா இருங்கப்பா இதெல்லாம் நடக்க போகுதுன்னா தாவேக்காரங்க அடிக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு கைடன்ஸ் தான் கொடுக்குறோம், நம் கொடுக்குறத கொடுக்குறோம், நீங்கள் எடுக்கிறத எடுத்துக்கோங்க. அதை விட்டு அதை புரிஞ்சிக்காமல் இருக்கிறது பாருங்க மாலதி. நாம் மீடியா நடத்துகிறோம். என்ன தாவேக்காவை புகழ்ந்து பேசணுன்னா ராஜ்மோகனை பேச சொல்லுங்க, லைலாமணியை பேச சொல்லுங்க. அவங்க உங்கள் கட்சியில் இருக்காங்க. நம்ம வேலை இல்லை அது. நம்ம வேலை இருப்பதை இருப்பதாக எடுத்து சொல்லுங்க. ரைட்டா? இப்போது ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்கிறேன். பிரசாந்த் கிஷோர் இனி தாவேக்காவுக்கு வேலை செய்ய போவது இல்லை. அதான் ஏற்கனவே சொல்லிட்டேங்களா சார்? சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன காரணம்? சரி, பிரசாந்த் கிஷோர் ஃபஸ்ட்டு எதற்காக வந்து மை பிரதர் இன் ஆம்ஸ்லாம் எதற்காக உருட்டினார்? பீகார் எலெக்ஷன் வருது, பீகார் தேர்தலுக்காக அவர் எதுக்கு விஜய்க்கு வேலை செய்யணும்? ஸ்ட்ராட்டஜியாக ஒர்க் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். ஏன் ஒர்க் பண்ணார்? விஜய்க்காக எதுக்கு? பணத்துக்காக. கேஷா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பீகார் தேர்தலுக்கு இதான் நான் சொல்கிறேன். பீகார் தேர்தலுக்கு செலவுக்கு நான் துட்டு தரேன் என்று சொன்னதன் அடிப்படையில் தான் ஒவ்வொருவரும் 100 பேரை சேருங்கள், 3 மாதத்தில் தமிழகத்திலே நீங்கள் தான் பெரிய கட்சியெலாம் வந்து உருட்டினார். பீகாரில் ஜன்சூரஜ் ஆட்சியை பிடிக்க போகுது, தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சியை பிடிக்க போகுது. விஜய் முதல்வராக பதவியேற்கும் அந்த நிகழ்வில் நான் தமிழில் பேசுகிறேன் என்று சொன்னார். நினைவு இருக்குதா? அவர் முடிச்சுட்டு போன உடனே தமிழ் கற்றுட்டு இருக்காரோ? இருக்கலாம். அங்கே இப்போ அவர் வந்து ஒரு அலுவலகம் போட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதுக்கான ரெக்ரூட்மெண்ட்டெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரகசியமாக இல்லை, வெளிப்படையாக லிங்க்டின்ல அனௌன்ஸ்மெண்ட் போட்டு ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. ஒரு 50 முதல் 60 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். மாதம் வந்து ஆவரேஜாக 25 to 40 வரைக்கும் சேலரி. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. திடீரென்று ஆதவர்ஜுனை அழைத்து நான் இங்கே விஜய்க்கு வேலை செய்ய போவதில்லை என்று சொல்லிவிட்டார். ஏன்? ஆதவர்ஜுன் தருவதாக சொன்ன பணம் வரப்போவது இல்லை. அப்போ அவர் எதுக்கு வேலை செய்யணும்? ஸோ அவர் வந்து இந்த டீம் எடுத்துட்டோமே, இந்த டீம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. ஆதவர்ஜுன் ஏன் காசு தரல? அவர்கிட்ட இருக்கணும்ல. சரி, ஆதவர்ஜுன் என்ன அம்பானியின் வாரிசா? இல்லை. அடானியின் வாரிசா? இல்லை, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்னா என்ன? டெண்டுல்கரா, கோலியா, விராட் கோலியா, தோனியா? எனக்கு தெரிஞ்சு தோனி தான் அதிகம் சம்பாதிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். தோனியா? சொல்லுங்கள் சார். எதுக்கு காசு இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க சார். அப்புறம் நீங்க தான் ஆரம்பிச்சீங்க, ஏன் காசு இல்லைன்னு கேட்டீங்க. இப்போ கொடுக்குறேன்னு சொன்னதுக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கும் நடுவில் என்ன நடந்துச்சுன்னு திஸ் நேஷன் வாண்ட்ஸ் டு நோ. ஓகே, ஐ வில் டெல் யூ. ஆதவர்ஜுன் எடுக்கும் எந்த முடிவுகளுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் தொடர்பில்லை என்று 2 அறிவிப்புகள் அடுத்தடுத்து வந்ததா? ஒரு மனைவி என்னோட மச்சான் வந்ததா? என்ன பொருள்? காசு அவருக்கு இனிமேல் கொடுக்க மாட்டேன், அவரை நம்பாதீங்க. அதான். அப்போது எப்படி அவர் பிரசாந்த் கிஷோருக்கு கொடுக்க முடியும்? நின்று போய்விட்டது. பிரசாந்த் கிஷோர் இனிமேல் அவங்க பிரோஜனம் இல்லைன்னு சொன்ன உடனே அவர் எதுக்கு வேலை செய்யணும்? அவர் நான் வேலை செய்யலையான்ட்டார். இன்னொன்று, பிரசாந்த் கிஷோர் வந்தது ஒரு ஆடட் வேல்யூ என்று உருட்டி தான் ஆதவர்ஜுன் கூட்டின்னு வந்து விஜய்கிட்ட விட்டு விஜய்க்கு விபூதி அடிச்சுது. அழைத்து வரும்போது அது என்னென்னா, அந்த பிரசாந்த் கிஷோர் பேசின தொனிலேருந்தே உங்களுக்கு தெரியும்,
நான் வந்துட்டேன், இனிமேல் விஜயோட வெற்றியை யார் நினச்சாலும் தடுக்க முடியாதுன்ற விட்டு நான் ஞாபகம் இருக்கா? பார்க்குறதுக்கும் ஒரு இமேஜ். ஐபாக்கே வந்து வேலை செய்யுதுப்பா, ஜெயிக்கிற கட்சிக்கு தான்ப்பா பிரசாந்த் கிஷோர் வேலை செய்வார், விஜய்க்கு வேலை செய்யறேன்னா விஜய் ஜெயிச்சிருவார்ப்பா, இப்படி வீட்டலான்றது தான் வந்தார். இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போது பிகே வரலனோடனே இந்த டீமை நான் அப்சர்வ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. மே 15 முதல் சென்னை அண்ணா சாலையில் உள்ள பிரஸ்டீஜ் பாலிகான் அலுவலகத்தில் விஜய்க்கான ஸ்ட்ராட்டஜி டீம் தங்களது பணியை தொடங்குவதாக இருந்தது. திடீரென்று திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அந்த டீமில், பிகே டீமில் வேலை செய்து கொண்டிருந்தவர்களை நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிச்சிட்டார். மே 15 அன்று வேலை தொடங்குவதாக இருந்த அந்த பிரஸ்டீஜ் பாலிகான் அலுவலகத்தில் வேலையும் தொடங்கப்படவில்லை. என்ன காரணம்? ஆதவ் தலைமையில் நடக்க இருந்த வேலையும் நடக்கலையா? பணம் இல்லை. ஓ, சம்பளம் கொடுக்கறது கூட பணம் இல்லையா? எதுக்குமா மாதம் இப்போ எப்படியும் ஒரு 30 லட்ச ரூபாய் ஆகுமா? ஏது 30 லட்ச ரூபாய் எங்கேருந்து? நான் ஏதோ கட்சிக்கு இந்த தேர்தலை சந்திக்கிற நிதி தான் இல்லை, அவ்வளோ காசு இல்லைன்னு நினச்சேன். இவ்வளோ காசு கூட இல்லையா? இப்போ நீங்கள் மாதம் கொடுக்கணும். இப்போ மாதம் இது கொடுத்து செலவு பண்ணிட்டீங்கன்னா தேர்தல் நெருக்கத்தில் எப்படி எதை செலவு பண்ணுவீங்க? உங்கள்கிட்ட இப்போ ஒரு அமௌண்ட் இருக்குது, அது சொல்ல விரும்பலை, ஒரு அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட் எடுத்து இதுக்கு சம்பளம் கொடுக்க செலவு பண்ணிட்டீங்கன்னா எலெக்ஷனுக்கு என்ன பண்ணுவீங்க? இதற்கு நடுவே ஆதவ் அர்ஜுன், புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி இவர்கள் மூவருக்கும் உச்சகட்ட மோதல் நடந்து கொண்டிருக்கிறது. யார் தலைவருக்கு நெருக்கம்? இதில் உச்சகட்ட மோதல் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு நடுவில் இந்த வெங்கட்ராமன் விஜயோட ஆடிட்டர் ஒருத்தர் பொருளாளராக இருக்கிறார் போல இருக்கு. அவர் RSSின் கைக்கூலி என்ற பிரச்சாரம் கட்சிக்குள்ளேயே நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த 3 பேருக்கும் நடக்கக்கூடிய இந்த உச்சகட்ட மோதலின் காரணமாக கட்சி நிர்வாகிகளே 3 அணியாக பிரிந்திருக்கிறார்கள். இவர் புஷி டீமு, இவர் ஆதவ் டீமு, இவர் ஜான் டீமு. ஜான் டீமில் தான் ஆள் கம்மி. சேர்ந்துக்கிறியா? அந்த 3 பேரில் யார் பலமாக இருக்காங்கன்னு சொல்லுங்கள், அவங்கக்கிட்ட வேணா போய் சேர்ந்துக்கிறோம். 3 பேருமே பலமாக இல்லை என்பது தான் வேதனையான விஷயம். இப்படிப்பட்ட இந்த டீமை வச்சுக்கிட்டு விஜய் 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறார் என்பது தான் வருத்தமாக இருக்கிறது. உச்சகட்ட மோதல் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி ஜூனியரில் ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த நேற்று சொன்னோம்ல 19 போட்டுட்டு இருந்தாங்க, மீதி ஒரு 6 அப்படியே நிற்கிதுன்னு. ஜூனியரில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன என்றால், நீங்கள் என்ன போடலனாலும் பரவாயில்ல, அவனை மட்டும் இந்த பதவிக்கு போடக்கூடாதுன்னு உச்சகட்ட மோதல் நடந்து கொண்டிருக்கிறதா. அதனால் புஷிக்கு யாரை போடுறதுன்னே தெரியாமல் அதை அப்படியே நிறுத்திட்டாங்க. அப்புறம் அந்த பூத்து முகவர்கள் மாநாடு நடத்துனாங்கன்னா கோவையில், அங்கே ஒரு பென்ட்ரைவு, ஒரு டேட்டா இதெல்லாம் கொடுத்தாங்கல்ல, அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த பசங்க? அதான் ஏதோ அதெல்லாம் தூக்கி போட்டு படம் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களே இல்லை, ஏதாவது வேலை நடக்கணும்ல, நடக்குதா? இல்லை, சில இடங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி. என்ன வேலை நடக்குது? பூத் கமிட்டி, பூத் ஏஜென்ட் வேலை. ஏஜென்ட் வேலை. எப்பா இவங்க ஒட்டுமொத்தமாகவே ஒரு 3-4 மாவட்டத்துக்கு சேர்த்து மொத்தமாக ஒரு மீட்டிங் போட்டாங்க. இங்கே ஒரு பூத்துக்கு 10 பேர் போட்டிருக்கு ஏடிஎம்கே. டிஎம்கேல ஒரு பூத்துக்கு 10 பேர். நீங்கள் ஒரு பூத்துக்கு எத்தனை பேர் போட்டீங்க? அதெல்லாம் என்ன பண்ணவே இல்லை. அப்புறம் வேலை நடக்குதுன்னா பூத் கமிட்டி மாநாடு தான் போட்டு. ஆமாம். அதுக்கப்புறம் அந்த பென்ட்ரைவ் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க? கட்சி நிர்வாகிகளிடம் கேட்டால் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? அதாவது ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இந்த தேர்தலுக்காக கேண்டிடேட்ஸுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு தாவேக்கல தேர்தலில் போட்டியிட வாய்ப்புள்ளவர்கள் சில பேர் இருப்பாங்கள்ல, துட்டுக்கிட்ட வச்சுருக்கவங்க இருப்பாங்கள்ல, பதவி வாங்கியிருப்பாங்களா, அவங்ககிட்ட போயிட்டு சார் என்ன சார் வேலை தொடங்கினா எந்த வேலையும் தொடங்கக்கூடாதுன்னு பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. அப்படி மீறி வேலை தொடங்கினா நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்ன பண்ணுறது? இல்லை, இப்போ எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு, வேலைன்னு ஒன்று செஞ்சு தானே ஆகணும். எதுக்கு வேலை செய்யக்கூடாதுன்னு தலைமை அனுமதி இல்லாமல் நீ பாட்டு வாங்கிச்சதுக்கு வேலை செய்யக்கூடாது. என்ன காரணம்னா கூட்டணியாக தனியாக நிற்கிறோமான்னு யாருக்குமே தெரில. இப்போ நீங்கள் மாலதி வந்து தென் சென்னை மாவட்ட செயலாளர்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பாட்டுக்கு இந்த இடத்துல கேண்டிடேட் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ நாளைக்கு கூட்டணின்னு அறிவிச்சேன்னா எப்படி? அதிமுகவுக்கு போகுது அந்த தொகுதி. இன்னொன்று தனியாகவா கூட்டணியானு தெரியல. இப்போ தனின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் கட்சியினருக்கு என்னப்பா சொல்லணும்? இந்த பாரு கூட்டணிலாம் கிடையாது, எல்லாம் வேலையை ஆரம்பிங்க. ஆமாம் ஆமாம். யாரும் இன்னொன்று, இது 1 இயரில் நீங்கள் பில்டு பண்ணும் கிரவுண்டு கரெக்டாக. ஏதாவது வேலை செஞ்சால் நடவடிக்கை எடுத்துருவேன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காராம் பொதுச் செயலாளர். வேலை செஞ்சா நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்றாங்க. இப்போ அதிமுக விட்டுருங்க, நம்ம விசிகா கூட கூட்டணி வைக்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த தொகுதி விசிகாக்கு போதா தாவேக்காக்கு போதான்னு தெரியாது. அதனால அவங்க ஒரு கரெக்டான டைரக்ஷன் கொடுத்தாதானே கீழே இருக்கவங்க வேலை பார்க்க முடியும். சரிம்மா, இப்போ உங்களுக்காக நீங்களும் வேலை செய்ய மாட்டீங்க, உங்களுக்காக கூட்டணி கட்சியும் வேலை செய்ய மாட்டான், யாருமே வேலை செய்யாம எப்படிமா தேர்தலை போட்டியிட போறீங்க? என் பேரை வச்சு ஓட்டு வாங்கி ஓட்டை பிரிச்சு திமுகவை ஜெயிக்க வைக்க போறேன்.
ஏம்மா அப்போ எவ்வளவு மோசமாக விஜய் தோற்பார்? ஜெயிக்கிறதுக்கு திமுக இருக்குதா இல்லையான்றது 26 நெருக்கத்தில் தெரியும். நீங்கள் அந்த மாதிரி பகல் கனவுலாம் போடாதீங்க. இப்போ தான் டாமி ஆரம்பிச்சிருக்க வேலையை இருங்க. இப்போது உங்களுக்காக யாருமே வேலை செய்யலை, உங்கள் கட்சிக்காரனே வேலை செய்யக்கூடாதுன்ட்டீங்க, கூட்டணி கட்சிக்காரனும் வேலை செய்யலை, உங்களுக்காக காசு கொடுத்து நியமித்த ஸ்ட்ராட்டஜி டீமும் வேலை செய்யலைன்னா என்னதான் ஐயா பண்ண போறீங்க சார்? இப்போ ஒரு ஐடியா எனக்கு வந்துச்சு. என்ன, பிஜேபி நல்லா வேலை பார்க்குது, ஓகேவா? பிஜேபியோட ஆர்கனைசேஷன்லாம் நல்லா வேலை பார்க்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக திமுக டவுன் ஆகும். அந்த டைமில் ஜெயிச்சு நாங்கள் முதலமைச்சர் ஆகும். அது ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு கட்சியில் வேட்பாளர்கள் வேண்டும். போடுவோம். அது எப்படி? விஜயே தோற்றாலும் தோற்பார். நீங்கள் சொல்ல முடியாது. ஜெயலலிதாவை வீழ்த்திய மாநிலம் இது. நீங்கள் ஜெயிக்கலாமா? நாங்கள் முடியவே முடியாதுன்னா சொல்ல. அதற்காக வேலையை தொடங்க வேண்டுமா இல்லையா? நிச்சயமாக ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று நம் அனைவருக்குமே தெரிந்த கட்சியான நாம் தமிழர் சில தொகுதிகளுக்கு வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்களா இல்லையாப்பா? ஒரு இடும்பவனம் கார்த்தி, மயிலாடுதுறையா, வேதாரண்யம். அவங்க பயிற்சி தான் எடுக்க போகிறோன்னு தெரியும். அந்த பயிற்சியை 1 வருஷம் முன்னாடி ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. தான் தெரியும். ஒரு எலெக்ஷன்றது நீங்கள் இவ்வளோ ஏர்லியராக ஆரம்பிக்கணும்னு தெரியுது. அதில் எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது சார். கண்டிப்பாக வேலை பார்க்கணும். இப்போ ஆக்சுவலாக சார் இன்டர்வியூ கொடுக்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு தலைமை நிறுத்திடுச்சு. இப்போது என்ன ஆக்டிவிட்டி, பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டால், விஜய் ஆட்சிக்கு வரமாட்டார், இல்லை விஜய் கூட்டணி தான் வைப்பான்னு சொல்கிறவன பூரா விழுந்து புறான்ற வேலையை சோசியல் மீடியாவில் செஞ்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக? வேறு எந்த வேலையும் நடைபெறுவதாக தெரியவில்லை. அவங்களுக்கு இப்போ நீங்கள் தான் டைரக்ஷன் கொடுத்துருக்கீங்க, இங்கே வந்து எங்களை கடிங்க அப்படின்னு. இப்போது எப்படி இந்த கட்சி தேர்தலை சந்திக்கும்? இன்னொன்று, விஜய்க்கே இவங்க 3 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க விஷயம் விஜய்க்கே தெரியாது. ஏன்னா விஜயே வந்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் தான் இவர்களை சந்திக்கிறாரு. தினந்தோறும் இப்போ இந்த ஒரு திமுக தலைவர் ஸ்டாலினே சந்திக்கிறதுல இவர் சந்திச்சுட்டு வரா? எடப்பாடி 29 மாவட்ட செயலர்கள் கூட்டங்கள் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா திமுகவில்? 3 இதாக நீங்கள் அங்கே அதை கவனிச்சிங்கன்னா ஒரு கட்சி எப்படி வேலை செய்யணுன்றது உங்களுக்கு தெரியும். தென்னி பிரச்சாரம் நடந்துகிட்டு இருந்துச்சு, அடுத்த பூத் கமிட்டி இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்குது, மாவட்ட செயலர் கூட்டம். அதே மாதிரி பிஜேபியில் புதிய நிர்வாகிகளை நயினார் ஒவ்வொரு மாவட்டத்துக்காக போட்டுட்ருக்காரு. நீங்கள் கவனிக்கணும். 2 கட்சியும் எப்படி வேலை செஞ்சுட்டுருக்குன்னு பாருங்கள். திமுகலையும் இந்த வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. இப்போ இந்த இடி ஆக்ஷன்னால் அப்படி கலகலத்து போய் கிடக்கு. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? ஆனால் ஆட்சி மட்டும் பிடிச்சிருவீங்க. சார், சபாநாயகர் அப்பாவை வந்து மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருக்காரு. ஆமாம். என்ன கோரிக்கைன்னா 2 லட்சம் கோடி வந்து மத்திய அரசுக்கு நாங்கள் கடன் கொடுக்கணும், அதை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்படி ஒரு ஆட்சிக்கு வரும்போது 4.5 லட்சம் கோடி கடன் இருந்தது. இப்போ வந்து 8.5 லட்சம் கோடி கிட்ட வந்திருக்கு. நீங்கள் வந்து நாங்கள் வந்து வளர்ச்சி விகிதம் வந்து அதிகமாக காட்டியிருக்கோம், பாகிஸ்தானுக்கு இணையான வளர்ச்சி அப்படின்லாம் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இந்த 2 லட்சம் கோடியை வந்து தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்லிருப்பார்? அப்பாவே சொல்கிறாரா? அப்பாவே சொல்லுவார். அவர் இஷ்டத்துக்கு பேசுகிறது தானே. இந்த கவர்மெண்ட்டில் யார் எல்லாம் தலைமை அனுமதி வாங்கிட்டா பேசுகிறாங்க? யார் அமைச்சர் தெரியாது. உலகத்தில் எங்கேயாவது இந்த மாதிரி வந்து ஒரு மாநிலம் 2 லட்சம் கோடியை கடனை தள்ளுபடி பண்ணுன்ற ஒரு கோரிக்கையை வச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? முடியுமா அது? இது என்னப்பா கோரிக்கை? எனக்கு அது வந்து இன்றைக்கி டிடி நெக்ஸ்ட்டில் மட்டும் ரிப்போர்ட் இருந்துச்சு. ஒரு வினோதமான கோரிக்கையாக தெரிந்தது எனக்கு. எப்படி ஒரு மாநிலத்துக்கு 2 லட்சம் கோடி? கூட்டணி கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்க சந்திரபாபு நாயுடுக்கு 1000 கோடி நம்ம தான் ஒதுக்குறாங்க பட்ஜெட்டில். ஞாபகம் இருக்கா? நிதிஷ்க்கு ஒரு 30,000 கோடி என்னமோ கொடுத்தாங்க பீகாருக்கு. இங்கே சந்திரபாபு நாயுடுக்கு இந்த அமராவதி கட்டுக்கு 20,000 கோடி என்னமோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 2 லட்சம் கோடி நீங்கள் கடன் வாங்கி மகளிர் உரிமை தொகைன்னு கொடுப்பீங்க, கார் ரேஸ் நடத்துவீங்க, கருணாநிதிக்கு செலவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க, கடலில் பேனா ட்ரை பண்ணுங்க. இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 லட்சம் கோடி கடனை தள்ளுபடி பண்ணுமா? இதை வந்து ஒரு சபாநாயகர் கோரிக்கையாக பொதுவெளியில் போய் பேசுகிறாருன்னா எப்படி ஒரு அலங்கோலமான அரசு இந்த அரசு என்பது தெரிகிறது அவங்களுக்கு? அவங்க ஏன் முதல்ல குறைக்கணும்? எப்படிப்பா? ஏன்ப்பா இவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்குது, உங்களுக்கு எப்படி தள்ளுபடி பண்ணுவாங்க? ஏன் பண்ணணும்? நான் சொன்னது போல் யாருடைய ஆதரவில் இந்த அரசு நடக்கிறதோ அந்த மாநிலங்களுக்கே இவங்க தள்ளுபடி பண்ணல. என்னென்னா ஏதாவது ஒன்று பேசுவான். இன்னொன்று, நீங்கள் சபாநாயகர் நிதியமைச்சர் அங்கே இருக்காரு, உனக்கு என்ன வந்துச்சு? இதுதான் இந்த அலங்கோலமான அரசுக்கு ஒரு தலைவர் நடவடிக்கை எடுப்பார். தேவையில்லாமல் பேசாத நடவடிக்கை எடுப்பார்ன்ற அச்சம் இருந்துச்சுன்னா அப்பா பேசுவார். அப்படி அவர் நடவடிக்கை எடுக்கணும்னா லிஸ்ட்டு பெருசாக இருக்குது. கடைசியில் அந்த லிஸ்ட்டில் கடைசியில் தான் அப்பாவும் இருக்கார். அதனால் அவர் தைரியமாக பேசலாம். சார், அடுத்தாக பிஎம்கே மாவட்ட செயலாளர் கூட்டம் நம்ம நேற்றைய தினமே பேசியிருக்கணும். அந்த கூட்டத்தை தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 116 பேர் இருக்காங்க.
அதில் 20 பேர் தான் வந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். மீதி உள்ளவர்கள் வந்து கலந்து கொள்ளவில்லை. இப்போ கட்சியில் வந்து வலிமையானவர் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் எடுத்துக்கலாமா? அடுத்த தலைமுறையை நோக்கி கட்சி செல்லத் தொடங்கி விட்டது என்று தான் நாம் பார்க்க வேண்டும். 120 நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் 120 நிர்வாகிகள். இவர் அழைப்பு விடுத்தவொடனே 16 பேர் வந்திருக்காங்க. அன்புமணி கூப்பிட்டு எல்லாத்தையும் அவர் எங்கள் அப்பா அப்படி தான் சொல்லிட்டு இருப்பார், யாரும் போகாதீங்க என்று சொல்லிவிட்டார். யாரும் போகாதீங்க, அவர் வாய்ஸ் ஒன்று வரும், தனியாக பேசி கேட்டேன் சார் நான், போகாதீங்க என்று சொல்லிவிட்டார். பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு காலத்தில் வந்து இந்த கட்சி கூட்டணிக்கு வருமான்ட்டு சமீப காலம் வரைக்கும் 24 வரைக்கும் என்று கூட சொல்லலாம், அந்த கட்சி ஒரு செங்குத்தான பிளவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று தாராளமாக சொல்லலாம், தயக்கம் இல்லாமல் சொல்லலாம். இது ஒரு ஓப்பன் ரெபெலியன் இது. அண்டு செய்தி எப்படி பரவி இருக்கிறது என்றால், அறிவிப்பு வெளியிட்டார் அல்லவா, இனிமேல் நான் தான் தலைவர், அன்புமணி செயல் தலைவர், என் கட்சி நான் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னார்ல. அப்போது அன்புமணி தரப்பிலிருந்து பொதுக்குழுவுக்கு தான் என்னை நீக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது, இவர் தன்னிச்சையாக நீக்க முடியாது என்று அன்புமணி தரப்பிலிருந்து ஒரு பதில் வந்தது. ஸோ பொதுக்குழு கூட்டி தானே பண்ணணும்னு சொன்னால் எல்லா நிர்வாகியும் கூட்டி உன்னை நீக்கிறேன் பாருன்னு பெரியவர் அறிவிக்க போகிறாருன்ற தகவல் தெரிஞ்சு யாரும் போகாதீங்கன்றது. இப்போ இங்கே இருக்கிறவங்க இவங்ககிட்டலாம் போய் கேட்குறாங்க, அவர்கிட்ட ஐயா கிட்டே கேட்குறாங்க, என்னங்க அவங்க மகன் வரலையேன்னு சொல்லிட்டு. இவ்வளோ நிர்வாகிகள் கூப்பிட்டீங்க, கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க, எல்லாரும் அந்த சித்திரை பௌர்ணமி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கலைப்பாக என்னென்னமோ பேசுகிறாரு. படுத்துக்கொண்டே 50 இடங்கள் ஜெயிப்பது எப்படி என்று இவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். சிங்கத்தின் கால்கள் பழுதே இல்லைன்னா சீற்றம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் யோசித்து பாருங்கள். பழுது பட்டாலும் சீற்றம் குறைவது இல்லை அதானே அப்படின்றது பாட்டு. இவர் பழுதே படலைன்னா இப்போ சீற்றம் எப்படி இருக்கும் பாருங்கன்றது. அந்த கட்சியின் எதிர்காலம் அடுத்து என்ன ஆகிறது என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் அந்த கட்சி பலவீனம் அடைந்து விட்டது என்பது. இப்போது இவர் கேட்ட கேள்விக்கு பதில் நான் சொல்கிறேன், சரியான்னு பாருங்கள். அன்புமணி தான் இதில் வந்து வலிமையாக இருக்காரான்னு கேட்குறாங்க. ஒருவேளை இந்த மாசேக்களுக்கு என்ன தோணியிருக்குன்னா, இன்றைக்கி அப்பா புள்ள அடிச்சுப்பாங்க, நாளைக்கு நம்ம பலியாட ஆகிடுவோம், அதனால கேர்ஃபுல்லாக இருந்துப்போம். எப்படியா இருந்தாலும் கடைசியில் தலைவர் வந்து மகன் அன்புமணி சொல்கிறது தான் கேட்க போகிறாரு அப்படின்னு நினைச்சு. அது இல்லை, இவர் அடுத்த 20 வருஷத்துக்கு தலைவராக இருப்பாரா, இவர் அடுத்த 20 வருஷத்துக்கு தலைவராக இருப்பாரா? எளிமையாக சொல்கிறேன் அதானே. ஆனால் அதனால தான் கலைஞர் ஸ்டாலினுக்கு பதவி கொடுக்கவே இல்லைல்ல சார் கடைசி வரைக்கும். அடுத்த நாள் கூட்டம் அங்கிட்டு போயிடுன்றது தெரியும் அவருக்கு. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் 2005 இறுதியில் என்று நினைக்கிறேன், அருந்ததியருக்கு ஒதுக்கீடு கொடுத்ததற்காக அவருக்கு ஒரு நன்றி பாராட்டு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பேசும்போது உருட்டினார் தலைவர், இன்னும் சில மாதங்கள் தான் நான் உங்களோடு இருப்பேன், இனி இலக்கிய பணி ஆற்றலாம் என்று முடிவெடுத்து விட்டேன். நான் இப்போ இந்த உளவுத்துறை அதிகாரிகிட்ட, என்ன சார் எனக்கு வருத்தம் சார், என்ன சார் நல்லா போவாருங்க இருந்தாலும் நீங்கள் வேற கேட்டுருங்க அவர்கிட்ட, என்ன தலைவர் அப்படின்னு. யோ கூட்டம் பூரா அப்படியே அங்கே போயிடுங்க. அந்த ஒரு இறப்பதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டார், உங்களுக்கு நினைவு இருக்கா? உறுப்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது, ஆனால் அந்த உயிர் பிடிச்சிக்கிட்டு இந்த வெறி. இன்னொன்று, நான் வந்து ஒரு 30 வயசு இளைஞன் நிர்வாகின்னு வச்சுக்கோங்கம்மா, பெரியவர் தான் முக்கியன்ட்டு நம்ம பாட்டுக்கு அவர் பக்கம் போயிட்டாருன்னா, அவருக்கு அடுத்து நான் என்ன செய்வதுன்ற என்னோட எதிர்காலத்தை நான் சிந்திப்பேன மாட்டேனே. சிந்திப்பேன். கருணாநிதியா ஸ்டாலினா என்ற மோதல் நடந்தபோது ஒட்டுமொத்த கட்சியும் ஸ்டாலினோடு இருந்தது. ஜேஎன் படகம் மட்டும்தான் கருணாநிதி ஆளு. ஞாபகம் இருக்கா? அவர் கலைஞர் அவர் ஒருத்தர் தான் நின்னார். இன்றைக்கி இருக்கிற பொன்முடி அவ்வளவு பேரும் ஒரு அன்புமணி ஸ்டாலினை முதல் தலைவராகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உயிர் உடலை விட்டு பிரிந்த பிறகுதான் ஸ்டாலினால் தலைவராக முடிந்தது. இன்றைக்கி அதிகாரம் சின்னவர்கிட்ட வந்துச்சுன்னா கூட்டம் போதா இவர் தான் பார்க்கறது இல்லை. இவர் காலையில் கடையை விரிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாமியானாவை போட்டு கட்சியினரை சந்திக்கிறாருன்னு சொன்னால் சித்தரஞ்சன் சாலையில் ஓடும். உண்டா இல்லையாப்பா? இதான் எதார்த்தம். ஒவ்வொருத்தனும் என் எதிர்காலத்தை பார்ப்பானா இல்லையா? இன்னொன்று, சரியா பெரியவரை நம்பி போகலான்னு பார்த்தாலும் தூக்கி கடலில் போட்டுருவேன். ரியல் எஸ்டேட் பண்ணுறியா? யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டேன் சொல்கிறாரு. இவர்கிட்ட வேலை செய்ய முடியுமா? அன்புமணிட்டு அந்த பிரச்சனை இல்லை, அவரும் வேலை செய்ய மாட்டார், இவர்கிட்டையும் வேலை வாங்க மாட்டார், ஜாலியாக இருக்கலாம். அது சிக்கல். அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் தொகுதி மாறுகிறார் தெரியுமா? ஏன் சார்? அண்ணன் நேரு வந்து
அவரோட போட்டி நேருவை பார்த்துலாம் அச்சம் இல்லை. நேரு வேணால் மகேஷை பார்த்து அஞ்சலாம். இப்போ ஏற்கனவே நீங்கள் பேசியதோட தொடர்ச்சி தான். யார் கட்சியின் எதிர்காலம்? ஸ்டாலினா உதயா? உதயண்ணா. உதயண்ணாவோட வலதுகரமாக அண்ணன் அன்பில் மகேஷ் இருக்கும்போது நேருலாம் அவருக்கு ஒரு ஆளா? கட்சி விட்டு நிற்கிறாங்க நேருவை, பார்க்குறியா? ஜாகிரதை. அப்புறம் திருச்சியே வந்து எரியும் சார் பற்றி நீங்கள் வந்து அண்ணன் திருச்சி நீயே வச்சுக்கன்ற முடிவுக்கு வந்துட்டார் அண்ணன். ஓ, கட்சியை இந்த திருச்சி மட்டும்தான் உண்டு. எந்த தொகுதி தெரியுமா? எந்த தொகுதி சார்? 1000 விளக்கு. ஏன் 1000 விளக்கு சூஸ் பண்ணாங்க? பக்கத்தில் சேப்பாக்கம் இருக்குல்ல, சேப்பாக்கத்தில் சின்னவர், இங்கே மகேஷ். மகேஷ். அது ஏன் அந்த முடிவுக்கு வந்தார்கள் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அல்லவா? அவர் சேப்பாக்கத்தில் ஏற்கனவே போட்டியிட்டவர் யார்? கலீல். யார்? உதயநிதி. கலைஞர். அங்கே ஆக்சுவலாக வந்து திமுக தோல்வியை தழுவாது. அங்கே கலைஞர், இவர் பேராசிரியர். நன்றாக இருக்கிறதா? திமுக அவர்களுக்கு நன்றாக இருக்கு. நமக்கு பார்க்கறது கன்றாவியாக இருக்குன்ற வந்து இல்லை, அதை வந்து அவங்க எப்படி வேணால் நினச்சிக்கலாம், வச்சுக்கலாம். அதுதான் நான் வந்து சில விஷயங்கள் யோசிக்கிறேன் சார். சென்னையில் வந்து ஒரு மினிஸ்டர் அன்பில் மகேஷ் மாதிரியான ஒரு மினிஸ்டர் வந்து வந்தால், சேகர் பாபு இருக்கார், மாசு இருக்கார். ஸோ அவங்களெலாம் டாமினேட் பண்ணலாம், மகேஷால் முடியும். பிரச்சனை என்னன்றது சொல்லி இங்கேருந்து திருவெரும்பூர் வரைக்கும் போய் தொகுதியை பார்க்கறது ரொம்ப கஷ்டமாகுதுப்பா. திருவெரும்பூர்னாலும் வெற்றி பெற மாட்டேன்னு ஐடியா வந்துட்டாரா? அந்த ஐடியாலாம் கிடையாது. இங்கேருந்து அவ்வளோ தூரம் தொகுதியை பார்க்க போகணும்ல. இங்கே போய் சேகர் பாபு கூட்டியோ போய் தொகுதியை பாரு, ஏன்னா போய் பார்க்க போகிறாரு சார். அங்கே ஆல்ரெடி டிஎம்கே தரப்பில் ஜெயிச்சது எழிலன், டாக்டர் எழிலன். ஆமாம், அவர் நல்லா வேலை பார்த்துருக்கேன். அடிக்கடி சோஷியல் மீடியாவில் அவர் பதிவு பார்த்துருக்காரு. சரியா? ஸோ அப்போ அவர் பார்த்த வேலை இவருக்கு உதவும் தானே? இது உதவும். இன்னொன்று, சென்னை திமுக கோட்டை சேஃப் சீட்டுமா, சேஃப் சீட்டு. இன்னொன்று, அண்ணன் மகேஷ் அவர்கள் யாரை வைத்து சர்வே எடுத்தான்றதெல்லாம் தெரியும். ஒரு சர்வே சமீபத்தில் எடுக்கும்போது 43% திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அதனால் ஷூர் ஷாட் விக்டரி என்ற அடிப்படையில் அண்ணன் வந்து 1000 விளக்கை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்புறம் டாக்டர் எழிலன் எங்கே போவார்? எங்கேயாவது போட்டோம். குடும்பம் முக்கியமா, எழிலன் முக்கியமா? என்னப்பா பேசுகிற நீ? எப்போயாவது ரேராக தான் அந்த மாதிரி சீட்டு கொடுப்பாங்க. ஆமாம். இப்போ பரந்தாமனை கொடுக்க கூட தான் சீட்டு இல்லை, என்ன பண்ண முடியும்? சீட்டு இல்லையா? ஆமாம். இப்போ அங்கே எக்மோருக்கு யார் வரா? செல்வ பெருந்தகை. அப்போ ஸ்ரீபெரும்புத்தூருக்கு யார் வரா? ஸ்ரீபெரும்புதூரில் தோற்றுருவாருன்றது தெரிஞ்சு அங்கே யார் வேணாலும் வந்துட்டு போட்டோம். ஸோ இந்த தலைமுறை மாற்றம் தெரியுதா? இவங்க நான் ஏற்கனவே நம்மகிட்ட சொன்னேன், கேபினெட் முடிவுலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கிறத நான் உங்கள்கிட்ட சொன்னேன். சுகாதாரத்துறை அமைச்சர் திருமதி பிரியா, இவர் மகேஷ் துணை முதல்வர் முடிவு பண்ணிட்டாங்க கேபினெட்டில். இடி இந்த கனவுகளை எல்லாம் தகர்க்க போகிறது என்பது தெரியாமல் இவர்கள் மல்லாக்கப்படுத்து கனவு கண்டு கொண்டிருந்தனர். அடுத்த கனவை வந்து நம்ம கிடைக்கவே கூடாது. சரி, ரைட், விட்டுச்சு. கனவு தானே, என்ன இருக்கிறது? பட்டு கொள்ளட்டும் சொல்லியிருக்காருல்ல, கனவு காணணும், கனவு தானே. அதனால் இந்த திட்டத்தில் அவர்கள் இருந்தார்கள். இவங்க இந்த மாதிரிலாம் பிளான் போடுறதோட ரீசன், அதோட இது என்னென்னா, உறுதியாக வந்து இன்னும் அடுத்த 20 வருஷத்துக்கு திமுக ஆட்சி தான் நம்ம ஆட்சி, எதிர்கட்சிகளே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. 8 கோடி 6 கோடி மக்களுமாப்பா முட்டாளாக இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம மே மாதத்தில் இருக்கிறோம் மாலதி. ஜூலை தொடக்கத்தில் பேசுவோம். எவ்வளவு அன்பாப்புலராக டிஎம்கே ஆக போகுதுன்றது பாருங்கள். ஏன் இதை இவ்வளவு நான் சொன்னதெல்லாம் நடந்துக்கிட்டு வருதாம்மா வரிசையா? இங்கெல்லாம் கூட திமுக வீழ்த்த முடியாத சக்தின்னு நினச்சிருப்பீங்க. நான் இது நடக்கவே நடக்காது, இது தோக்குது இந்த கட்சின்னு சொல்லிட்டே இருந்தேன் நான். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குதா? என்ன காரணம்னா, அது இந்த ஒரு வாரம் முன்னாடி தானே நம்ம நிகழ்ச்சியில் பேசினேன். திமுக என்ற கோட்டையோட அடித்தளம் உளுத்து போய் விட்டதுன்னு சொன்னேன்ல, பொழுகுன்னு விழுந்துடும். அதை நோக்கி போயிட்டுருக்கு. அண்டு சீனியர் மினிஸ்டர்ஸ் மத்தியில் பொன்முடிக்கும் துரைமுருகனுக்கும் ஸ்டாலின் செய்த நடவடிக்கைகள் கடும் கோபத்தை உண்டு பண்ணியிருக்குது. இன்னொன்று, இந்த இளைய தலைமுறை வளர்ந்து நீங்கள் தானே கேட்டீங்க ஒரு நேருவை பற்றி. நேரு விரும்புவார் அதெல்லாம். ஆக்சுவலாக பொன்முடிக்கு நடந்ததை நேரு எப்படி பார்ப்பார் ஒரு சீனியர் மினிஸ்டர்? அதைத்தான் நான் இப்போ சொல்ல வந்தேன். நேருவோ பொன்முடியோ ஈவன் துரைமுருகனோ கட்சி மாதிரி ஏடிஎம்கேலேருந்து வந்தவன்லாம் இந்த கட்சியில் செல்வாக்காக இருக்கான். இப்போ ஒரிஜினல் திமுக காரங்க என்ன மாதிரி அதை நினைப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? இப்போ நாளைக்கு நான் கஷ்டப்பட்டு ஒரு 10 தொகுதிக்கு செலவு பண்ணி ஜெயிக்க வச்சா கூட நான் மந்திரியாவே நான் இல்லையான்ற கேரண்டி இல்லை.
ஒருவேளை உதயநிதி முதல்வராகிவிட்டால் நேருவுக்கு அமைச்சரவையில் இடம் இருக்குமா இருக்காதா, இருந்தால் மரியாதை இருக்குமா? உங்களுக்கு எல்லாம் சின்ன பசங்களாக இருப்பாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அண்ணன் நேரு அவர்களோட பிறந்தநாள் அன்று நேரு போய் வீட்டில் ஒரு மரியாதைக்கு உதயநிதியை போய் பார்த்து ஒரு சால்வை போட்டு வர்றாரு. டிஏபிஎல் விட்டு ரிலீஸ் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? அன்றைக்கே சொன்னேன் அன்பில் வேலை இதுன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? சிறுமைப்படுத்துகிற வேலை பார்த்தியா, வர வச்சோம். அப்போ அந்த கேபினெட்டில் நேருவுக்கு இடம் இருக்குமா இல்லையா என்பது என்ன உத்தரவாதம்? எதுவே இருந்தாலும் ஏதாவது டம்மியான போர்ட்போலியோ கொடுத்துருவாங்க. சுற்றுலாத்துறை கொடுத்தா என்ன பண்ண முடியும் நேருவால்? அதற்கு பதிலாக திமுக ஆட்சிக்கே வர மாட்டேன் நேரு கெத்தாக இருக்கலாமா? இந்த எண்ணம் நேருக்கு வருமா வராதா? அடுத்த ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இப்போவே என்ன வேண்டாம் விருந்தாளியே பார்க்குறாங்க, பார்க்குறது கூட இல்லை. பொதுச் செயலாளர்னு கையெழுத்து போடுறதுக்கு மட்டும்தான் என்கிட்ட பேப்பர் எடுத்துகிட்டு வர்றாங்க. நான் இங்கே காட்பாடியிலே இல்லை இருக்கிற பக்கத்து தொகுதிக்கோ செலவு பண்ணி திமுக ஆட்சிக்கு வந்து இந்த வாட்டி என்ன அமைச்சர் பதவி கொடுப்பாங்களா இல்லையான்றது கூட உத்தரவாதம் துரைமுருகனுக்கு இல்லை. ரைட்டா? நான் திமுக இங்கே ஜெயிக்கிறதுக்கு பதிலாக ஏடிஎம்கே ஜெயிக்கிட்டோம். ஏடிஎம்கே காரங்களாவது மரியாதையாக நடத்துவாங்க, கேட்டால் செஞ்சு கொடுப்பாங்க. வருமா வராதா? மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் நான் அமைச்சராக போவதில்லை என்பது பொன்முடிக்கு தெரியுமா தெரியாதா? சீட்டு முதல்ல கொடுக்குறாங்களா அதுக்கு ரைட்டா? அப்போ எதற்காக அவர் கட்சி ஜெயிக்க வேண்டும் என்று வேலை செய்ய வேண்டும்? ஏன் செலவு செய்ய வேண்டும்? செலவு செய்ய வேண்டும். முக்கியமாக கட்சிக்கு இது தேர்தல் செலவுக்கு என்று வைத்திருந்த காசை அப்படியே வச்சாலும் ஓய்வு காலத்தில் நிம்மதியாக செலவு பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாமா? ஏற்கனவே 2-3 காலேஜ் இருக்குது, இன்னும் 2-3 காலேஜ் இல்லை ஸ்கூலில் வந்து ஆரம்பிக்க போகிறோம் விழுப்புரத்தில். ஆல்ரெடி 14 கோடி ரூபாய் வந்து அவங்களத இடி சீஸ் பண்ணி வச்சிருக்கு. கல்வி பணியில் ஈடுபடலாமா? கல்வி தந்தை ஆகலாம். ஆகலாமா? இப்போயும் கல்வி தந்தை தான் வருது, ஆகலாமா? வேலுக்கெல்லாம் அந்த பிரச்சனை இல்லை, இன்னொரு கட்சியிலேருந்து வந்தவர் செட் ஆகலாம் ஏடிமிக்கு போயிடுவார். ரைட்டா? இப்போது இந்த மாதிரி இந்த சீனியர்ஸ் மத்தியில் இந்த அதிருப்தி வந்து கொண்டு இருக்குது. அதுவும் இப்போ ஒரிஜினல் திமுக காரங்கிட்ட பூரா ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க தான் இங்கே கோல வச்சுறாங்கன்ற எண்ணம் பரவி விட்டது. இன்னொன்று கலைஞராக இருந்திருந்தால் இந்த மாதிரி பொன்முடிக்கு இது நடந்திருக்குமா? கலைஞராக இருந்தால் இவருக்கு இப்படி நடந்திருக்குமா? இந்த பேச்சு வந்து விட்டது. இப்போது செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவி கட்டாயத்தினால் பறிக்கப்பட்டு விட்டது. அவரால் இப்போது கொங்கு பகுதிக்கு செலவு செய்ய முடியுமா? பலவீனங்களை சுட்டி காட்டுவதற்காக சொல்கிறேன். லைக் ஒரு மினிஸ்டர் வந்து செலவு பண்ணுறதுக்கும் ஒரு எக்ஸாக்ட்லி மேன், எக்ஸாக்ட்லி. அப்போது எப்படி 200 தொகுதி ஜெயிப்பீங்க நீங்கள்? இன்னும் சீட்டு டிஸ்ட்ரிபியூஷனில் ஆரம்பிக்கவே இல்லை. இப்போ உங்களோட பலவீனத்தை பயன்படுத்தி கூட்டணி கட்சி 25 கொடுத்தா கூடு, இல்லைனா மக்கள் நல கூட்டணின்ட்டு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? மிரட்ட வாய்ப்பு இருக்கா இல்லையா? சரி, காங்கிரஸ் நாங்கள் காங்கிரஸ் பேர் இயக்கம் என்று சொல்லி அவங்க 50 சீட்டு கொடுன்னு அவங்களும் விட்டுவாங்க, கூட்டணி ஆட்சின்னுவாங்க, காமராஜ் ஆட்சின்னுவாங்க, மனசாட்சி இல்லாமல். ஸோ இதெல்லாம் வீக்னஸஸ். இன்னொன்று இடி இப்போ தொடங்கிருச்சு. டான் பிக்சர்ஸ்லேருந்து எல்லாத்தையும் தெரியும் அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஃபண்டு வச்சுருக்கீங்கன்னு. எலெக்ஷனுக்கு துட்டை எப்படி எடுப்பீங்க? பல முறை சொல்லியிருக்கிறேன், பிஜேபி தேர்தல் ஆணையத்தோடு கூட்டணி வைத்து தான் தேர்தலில் போட்டியிடும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க கூட்டணி கட்சி உங்களுக்கு எப்படி உதவி செய்யும்? இதெல்லாம் குறைஞ்சது அடுத்து என்ன பண்ணலான்னு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறதுக்கு உட்காந்து மாவட்ட செயலாளர் எல்லாரோடையும் கூட்டம் போட்டு அடுத்து என்ன செய்யலான்னு கட்சிக்காரனுடைய வாயா என்ன பண்ணலாம் தலைவரை இது பார்ப்பன சதின்னு உருட்டலாம் தலைவரைன்னு யாராவது 2 பேர் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு டிஸ்கஷன் நடக்கணும். டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நண்பர்களே இல்லையே முதல்வருக்கு. உதயச்சந்திரனும் உமாநாத்தும் தினேஷும் செந்தில் வேலனும் அருணும் உங்கள் கட்சிக்காரர்களா? இப்போ அவங்களே சிக்கலில் இருக்காங்க. ஏன்னா இப்போ விசாகனுக்கு விசாரணை வந்துடுச்சு. அவங்க மைண்டிலெல்லாம் இப்போ யாரை பிடிச்சி எடப்பாடி அணுகிறது? அதிகாரி மைண்ட் அப்படி தான் சிந்திக்கும். அண்ட் நீங்கள் சொன்னது வேலிட் பாயிண்ட்டு. விசாகனுக்கே இந்த கதி, விசாகன்ட்டு அன்றைக்கி வேறு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சேன், அதை காமிச்சிருப்பாங்களா? பிரிண்ட் அவுட்டே எடுத்துருப்பாங்க. இன்னொன்று, இப்போ நீங்கள் யாரை பக்கத்தில் வச்சுருக்கணும் இப்போ தெரியுதா? அதிகாரிகள் நம்பக்கூடாதுன்னு சொன்னேன்ல. எந்த முடிவாக இருந்தாலும் நீ பொன்முடியை கூப்பிட்டு பேசணும். பிடிஆரை கூப்பிட்டு பேசியிருக்கணும். பிடிஆர் சூப்பராக சொன்னீங்க. பிடிஆர் ஒருத்தவங்க சொல்கிறத மனசுலேயே வச்சுக்கிட்டு அவன் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு கணக்கில் அப்படி தான் சார் பண்ணுவாங்க. நிறைய டைம் சொல்கிறீங்க ஒரு கட்சியில் என்ன பிரச்சனை இருக்குது, கட்சி என்ன ஆனாலும் கட்சி நல்லா இருக்கணும்னு பிடிஆர் நினைப்பாரா? பொன்முடி நினைப்பாரா? ஆராசா நினைப்பாரா? கட்சி சார் அது. அந்த கட்சி வலுப்பெறுவதன் மூலமா அவங்க வலுப்பெற போறாங்க. உமாநாத்தும் உதயச்சந்திரனும் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்களா, கட்சி நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்களா? இதே உமாநாத் சி விஜயபாஸ்கர் கூட சேர்ந்து போன கவர்மெண்ட்ல சம்பாரிச்சால் தானேப்பா. சம்பாரிச்சு மெடிக்கல் பர்ச்சேஸ்னு கொள்ளை அடிச்சாரு உமாநாத்.
அவரை தூக்கி செக்ரட்டரி ஒன்றா. இப்போ அடுத்து சி விஜயபாஸ்கர் வந்தவொடனே போக மாட்டார் உமாநாத். சேர்த்துப்பாரா எடப்பாடி? யார்? எடப்பாடி கிட்ட வரட்டுமே, இருக்குது உமாநாத்துக்கெலாம். இரு நீ. இப்போ உங்களோட நண்பர்களாக யாருமா இருக்கணும்? தினேஷ் என்ன கழகத்தின் மூத்த முன்னோடியா? அவர்கிட்ட ஐடியா கேட்குறீங்க? ஃபோட்டோகிராஃபரை எங்கே வைக்கணுன்ற அறிவுக்கு அடிப்படை அறிவு கூட இல்லைல்ல. சண்முகநாதன் ஏன் கலைஞரின் கண்களும் காதுகளுமாக இருந்தார் என்றால், யோ அது எப்போயா அப்படின்னாரு அந்த தலைவர் 1983 குளித்தலையில் ஒரு கூட்டத்தில் நீங்கள் எப்படி பேசியிருக்கீங்க? ஷார்ட் அண்ட் நோட்டு இல்லாமல் நீங்கள் சண்முகநாதன் பார்க்க முடியாது, தெரியும்ல. இந்த நோட்டோடு தான் இருப்பார். நோட்டு பேனா ஸ்டெனோகிராஃபர் அவர். தினேஷோட நடையை பார்த்தீங்களா? ஃபோட்டோகிராஃபர் தானே நீ. ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ அப்லோட் பண்ண வந்தவன். என்ன வேறு பெரிய விவரம் தெரிஞ்சிட போதில்ல. அரசு அனுபவம் வேணுமா? இதெல்லாம் திங்க் பண்ணி சொல்லணுமா? அட்லீஸ்ட் தினேஷ் சொல்லியிருக்கலாம்ல. சார் இது மாதிரி நடந்துட்டுருக்கு பிரச்சனை. தினேஷுக்கு வந்து நம்ம நாமக்கல்ல எங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறதுன்ற அக்கறை தான். எப்படிப்பட்டவர்கள் முதல்வரோடு இருக்கிறார்கள் பாருங்கள். இந்த கிரைசிஸ்லேருந்து எந்திரிக்க முடியாது பத்திமுக, எந்திரிக்க முடியாது. இன்னொன்று இது தொடக்கம். சரிங்க சார், இந்த அரசியல் அரட்டில் வந்து பல்வேறு விஷயங்களை பார்த்தோம். தொடர்ந்து வரும் அரசியல் அட்டையில் வந்து இதை ஈடியோட அப்டேட் நிறையா இருக்கும். வருங்காலங்களிலும் நிறையா பற்றியும் நினைக்கிறேன். அரசியல் அப்படியே ரொம்ப ஜெகஜோர ஜோதியாக எரிய போகுது. பொறுத்து பார்க்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி லியோ. நன்றி மாலதி.